ராம 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 ராம் 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 ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय. गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद. जय जानकीकांत स्मरणं जय जय राम राम. हर नम पार्वती पदये हर महादेव. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவணத்தில் நாம் சில விஷயங்களை நம்ம சுருக்கமாக தான் சொன்னோம். ஏன்னா பாகவதம் நம்ம ப்ரொசீஜராக நம்ம வீட்டிலிருந்தே நம்ம வீட்டையே கோயிலாக்கலாம். வீட்டையே நம்ம கோயிலாக்கலாம். கோயிலாக அலைய வேண்டிய அவசியமே இல்லை. பிருந்தாவனத்துக்கே போனாலும் நிம்மதி இல்லை. எல்லாம் புரிஞ்சுங்க. இன்றைக்கி கலிகாலத்தில் எந்த க்ஷேத்திர யாத்திரை போனாலும் சிரமங்கள் தான் அதிகமாக இருக்குது. நிம்மதி கம்மியாக தான் இருக்குது. அங்கெல்லாம் போனால் பலவிதமான வசதிகள் குறைச்சலாக இருக்குது. பணமும் செலவாக இருக்குது. உடம்பும் ஒத்துழைக்காத இந்த உடம்புனால நாம் க்ஷேத்திரமாக அழிகிறோம். தீர்த்தமாக அழிகிறோம். ஆனால் நம்மளை இட்டும் போகிறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. என்னது, நம்மளை டூருக்கு இட்டும் போகிறாங்க. டூர் தான் அது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது யாத்திரைன்னு நம்மளை இட்டும் போகிறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் பணம்? 5000 20,000 30,000 கொடுக்குறோம். புரியுதுங்களா? அவ்வளோ செலவு பண்ணி இட்டும் போகிறோம். ஆனால் நம்ம சிரமம் தான் போடுறோம். சரி, சில மகாத்மாக்கள் இட்டும் போகிறாங்க. இப்போ அங்கே போய் என்னென்னா, அங்கே போய் பாகவதம் சொல்கிறாங்க, இல்லை ராமாயணம் சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஒரு பகவானுடைய அவதார ஸ்தலங்கள்லாம் காண்பிக்கிறாங்க. பிருந்தாவனம் அது மாதிரிலாம் இடத்துல காமிக்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் நம்ம ஊன கண்களால் பார்க்கறதுனால அந்த பாவம் வரமாட்டேங்குது. நான் போயிருக்கேன் பிருந்தாவனத்துக்கு. அங்கே பகவானுடைய அவதார ஸ்தலங்கள்லாம் போனால் நல்லா தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அங்கே போனால் கூட பகவான் இங்கே தான் இந்த லீலை பண்ணான், இங்கே தான் இந்த லீலை பண்ணான்னு பார்க்கும்போது ஊனக்கண்களால் பார்க்கும்போது அந்த பாவம் வரமாட்டேங்குது. ஆனால் பாகவதத்தில் படிக்கும்போது அதே மனசில் தியானம் பண்ணுறோமா, அப்போ உடனே ஆஹா பகவான் இந்த இடத்துல பகவான் இப்படி அவதாரம் பண்ணான் இப்படிங்கும்போது நம்ம கற்பனையில் மனசு ஓடுது இல்லையா? அதில் கிடைக்கிற சௌக்கியம் நேர்லேயே பார்த்தா கூட கிடைக்கல பிருந்தாவனத்தில். நான் சொல்கிறத புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். அதனால் தீர்த்த பரிசீலனை சேவையாக்கும். தீர்த்த யாத்திரைன்னு ஏன் மூட்டை கட்டிக்கிறேன்? எங்கேயாவது பர்ஸை தொலைச்சிட்டு கஷ்டப்படுவேன். வசதிகள் இருக்காது. பாத்ரூம் லெட்டின்லாம் சுத்தபத்தமாக இருக்காது. தங்கத்துக்கு இடம் இருக்காது. அங்கேயே போட்டி போகாமல் அங்கே போய் லௌகிக விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் கேப் கட்சா பெண்கள்லாம் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்கேன். ஆண்களே பேசுகிறாங்க. அவனை பற்றி இவனை பற்றி குறை சொல்கிறாங்க. அங்கே போய் பகவத் விஷயம் பேசுகிறாங்க. சேத்திர யாத்திரை போய். சரி, அது போகட்டும். அதில் சொல்லப்போனால் அது அப்படியே கடல் மாதிரி நிறைய இருக்குது. நிறைய தோஷம், அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். என்னென்னா, ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரம்மமான இதஸ்ததா நான் அவசியம் குத்திரச்சி சர்மம் மன சந்தோஷக்காரகம். மனசுக்கு சந்தோஷமாக அங்கெல்லாம் போனால் கூட எனக்கு கிடைக்கல. ஏன்னா எல்லாத்துலையும் என்ன ஏவம் கலிர் தோஷம் பரியடன் அவனிமகம். கலிர் தோஷத்தை தான் எங்கே போனாலும் பார்க்குறேன் அப்படின்னா. ஏன்னா அது கலினா அதர்ம மித்திரேன்னு தரையும் பாதித்தாதுன்னா அதர்மத்துக்கு துணை போகிறவனால கலிபுருஷன் எல்லா இடத்துலையும் இந்த பூமி முழுவதும் பாதிச்சிட்டான் அப்படின்ட்டு கலியுக ஆரம்பத்திலே நாரதர். அப்போ இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் வியாபாரம். எல்லாம் பணம் இருந்தால், டிக்கெட் அதிகமாக பணம் கொடுத்தா தான் நீ முன்னாடி போய் பகவானை தரிசனம் பண்ணலாம். நீ யோசித்து பாருங்கள். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எல்லாத்துலேயும் பணம் இல்லைன்னா உங்களால் போக முடியுமா? லட்சக்கணக்கில் பணம் வேணும். அதுவும் ஆயிரக்கணக்கிலலாம் கிடையாது. இப்போல்லாம் லட்சக்கணக்கில் பணம் வேணும். நம்ம ஒரு 10 நாள் தங்கணும்னா யாத்திரைக்கெலாம் போனோம். எல்லாமே சும்மா இல்லை. எல்லாம் கையில் பணம் இருந்தால் தான்.
ஒரு மாமி சொல்லுவாங்க, வெள்ளையன் இருந்தால் தான் வெள்ளையன் ஓணும் கையில் வெள்ளையன் ஓணுன்னு சொல்லுவாங்க அந்த மாமி. உண்மை தான். அந்த பணம் இருந்தால் தான், வெள்ளையன்றது பணம். அந்த பணம் இருந்தால் தான். எனக்கு அந்த பாஷை புரியல எனக்கு ஃபஸ்ட்டு. அந்த மாமி சொன்னாங்க, வெள்ளையன் இருந்தால் தான், எல்லாம் வெள்ளையன் இருந்தால் தான் அப்படின்னாங்க. அது ஒரு ராத கல்யாணத்துக்கு அதுக்கு போனேன். அப்போ சொன்னாங்க அந்த மாமி, எல்லாம் வெள்ளையன் இருந்தால் தான், வெள்ளையன் தான் முக்கியம் அப்படின்வாங்க அந்த மாமி. அப்போ தான் இப்போ தான் ஞாபகம் வருது, வெள்ளையன்னா என்னது அப்படின்னு. அவன் பணம், ஓகே வெள்ளையன்னா பணமா, சரி. பணம் இருந்தால் தான் மரியாதை, பணம் இருந்தால் தான் நீ பகவானே தரிசனம் பண்ண முடியும், பணம் இருந்தால் தான் நீ முன்னூறுபா டிக்கெட்டில் போனால் தான் முன்னாடி போய் பெருமாளை தரிசனம் பண்ண முடியும். அது மாதிரி ஆகிப்போச்சு எல்லாமே. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் அந்த தீர்த்த யாத்திரை க்ஷேத்திர யாத்திரைலாம் போனால் பணம், அதே சமயத்தில் நமக்கு அங்கே போயும் கூட பக்தி வரலன்னா ஸ்ரமயவகி கேவலம், நீங்கள் பட்ட சிரமம் தான் மிஞ்சிச்சு. உற்பத்தியதே எதிரதியும் ஸ்ரமயவகின்னு கேவலம். அப்போது பாகவத்தில் சொல்கிற மாதிரி பார்த்தா, உனக்கு பக்தி உண்டாகலன்னு சொன்னால் நீ பட்டதெல்லாம் வெறும் சிரமந்தான், பணமும் செலவு வேஸ்ட்டாக. அங்கே போய் பக்தியும் வரல, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? பகவானுடைய ஸ்தலங்கள், அவதார ஸ்தலங்கள், அங்கேயே போனால் கூட சரி, விருந்தாவனத்துக்கே போனாலும் பக்தி வரலன்னா என்ன பிரயோஜனம்? அதோட ஆற்றுல உட்காந்துட்டு அழகாக பாகவதம் படித்து உங்களுக்கு பக்தி வந்ததுன்னா சந்தோஷம் தானே. இங்கேயே அந்த பிருந்தாவன சூழ்நிலையை உண்டாக்கலாமே வீட்டிலையே. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. எந்த குரு இடத்துலையோ நான் அந்த குருமாடத்தில் போகிறேன், இந்த குருநாடத்தில் போகிறேன், நான் அந்த மடத்துக்கு போகிறேன், இந்த மடத்துக்கு போகிறேன், அந்த ஸ்தாபனத்துக்கு போகிறேன், நான் இந்த ஸ்தாபனத்துக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், அலையாதீங்க. ஏன்னா இந்த கலிகாலத்தில் யாருக்கும் உடம்பு ஒன்றும் நல்லா சௌக்கியமாக ஒன்றும் இல்லை. நிறைய செலவு பண்ணி அங்கே போனால் அந்த சாணித்தியம் கிடைக்கும். அதை சொன்னேன், ஏன் உங்கள் வீட்டில் அந்த சாணித்தியத்தை உருவாக்குங்களேன். உங்கள் வீடே கோயிலுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற படத்தில் கிருஷ்ணர் இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்கிற படத்தில், உங்கள் வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தில் கிருஷ்ணர் இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்கிற ராமர் இல்லையா? உங்கள் வீட்டில் படத்தில் ராமர் இல்லையா? அங்கே கோயிலில் போனால் தான் சாணித்தியமாக இருக்குது. நீங்கள் போய் தாங்க அங்கே சாணித்தியத்தை ஏற்றுறீங்க. உங்களை மாதிரி பக்தர்கள், ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் பக்தர்கள் போய் தாங்க அந்த கோயிலில் சாணித்தியத்தை நீங்கள் தாங்க ஏற்றுறீங்க. அது நீங்கள் உங்கள் வீட்டிலே ஏற்றிடலாமே அந்த சாணித்தியத்தை. எப்படி சாணித்தியம் ஏற்ற பண்ணால் அகண்டமாக நாம சொல்லுங்கள். காலையில் எழுந்துங்க, 4 மணிக்கு அழகாக காலை கடன் முடிச்சிடுங்க, நல்லா ஸ்நானம் பண்ணிக்கங்க, நல்லா பல்ல தொலைக்கிட்டு அழகாக உக்காந்து ஒரு ஜபிக்கனாலும் ஜபம் படிக்கிறவங்களும் ஜபம் ஜபிக்கலாம். இல்லை அகண்டமாக நாம சொல்லலாம்னா அகண்டமாக நாம சொல்லலாம். பெரிய நாமா இருக்குது, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, எல்லாமே வசதி தான். அதில் உங்களுக்கு எந்த நாமா பிடிச்ச நாமோ அது அழகாக நாம சொல்லலாம், ஜபிக்கலாம். இல்லை கீர்த்தனையாக பாடினா ஒரு அகண்டமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி, நான் இப்போ 3 மணி நேரம் பண்ணுவேன். உங்களால் முடியல 1 மணி நேரமாக நாம சொல்லலாம். அது இந்த கண்டிஷன் கிடையாது. எதுவுமே எல்லாமே விருப்பப்பட்டு பண்ணணும், எதுவுமே விரும்பி பண்ணணும், எதுவுமே யாருக்கும் கட்டுப்பட்டுலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கணும், அதில் உள்ள பிரயோஜனத்தை. அப்போ நாமத்துடைய மகிமையை நிறைய கேட்கணும், சிரவணம் பண்ணணும். அப்போ மகிமையை கேட்டால் தான் நாமத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். அதே மாதிரி பாகவதம் கேட்கணும்னா பாகவதனுடைய மகிமை, பாகவத மகாத்மியத்தை ஃபஸ்ட்டு படிக்கணும். அப்போது மகாத்மியம் படித்தா தான் நீ மற்ற தர்மங்கள்லாம் நீ விட்டுடுவே. நீ தபஸ் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, அந்த குருமாரை, அந்த யோகியை போய் பார்க்குறேன், இந்த ஞானியை பார்க்குறேன், அந்த யோகியை பார்க்குறேன், அந்த சாமியாரை பார்க்குறேன், இந்த சாமியாரை பார்க்குறேன்லாம் ஓட மாட்டீங்க. அழகாக வீட்டில் உட்காந்து அழகாக பாகவதம் படிப்பீங்க. ந யோகி நைவ சித்தோ ந ஞானி சத்குரியோ நரகா. நல்ல காரியம் செய்கிறவனு ஒருத்தரும் கிடையாதான் கலியுகத்தில். யோகிகளாக இல்லையா, ஞானிகள் இல்லையா, பக்தர்களாக இல்லையா. எல்லாமே நிறைய வேஷமாக தான், எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு வேஷமாக தான் இருக்குதான். எல்லாத்துலேயும் வியாபாரமாக தான் இருக்கான். நான் சொல்ல பாகவதம் சொல்லியிருக்கு, பாகவத மகாத்மியத்தில். இன்னும் யோகி நைவ சித்தோ, சித்தர்கள் கிடையாதான். ஆனால் இப்போ ஏமாந்துடுறோம் நாம், அவரெல்லாம் சித்த புருஷர்கள்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் இப்போ ஏமாற்று பேர் வழிகள் நிறைய பேர் இருக்காங்க, யோசிச்சு பாருங்கள். நீ கலியுகம் அப்படி கெட்டு போயிருக்கு. பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்கேன் நான் சொல்கிறது. அதனால் என்னென்ன அங்கே இங்கே அலையாத. ஏன் போய் பணத்தை இறைக்கிற? டொனேஷன் அவங்க டொனேஷன் அக்செப்டட், நன்கொடை வரவேற்கப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் இந்த போர்டை பார்க்குறேன். நீங்களும் லட்சமாக பணம் 1000 கொண்டு போய் கொட்டுறீங்க. அதனால் ஒரு புண்ணியம் வரும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்படணும். உங்களால் தான் அவங்க நன்மை அடைகிறாங்க, அந்த சாமியார்கள் நன்மை அடைகிறார்கள். உங்களால் அந்த ஸ்தாபனங்கள் நல்லா வளர்ச்சி அடையுது. அவர்கள் நல்லா பணத்தை சம்பாதிக்கிறாங்க. உங்களை மாதிரி ஏழைப்பட்டம் கொண்டு போய் போடுற அந்த பணம் தான் அவங்க பணக்காரன் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு யோசிக்கணும். நீங்கள் எத்தனை போய் அந்த 100 பகவானுக்காக தாராளமாக போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 100 போகிறீங்க, 200 போகிறீங்க, 1000 போகிறீங்க. அப்படியே டொனேஷனை 10,000 ஒருத்தர் டொனேஷன் ஏற்றுறாரு. அப்போ உங்களால் அவங்க வளர்ச்சி அடைகிறாங்களே தவிர பகவானால் உனக்கு தான் நம்ம சொல்ல பார்க்கலாம். நீங்கள் ரோட்டில் கிடக்காங்க, ஏழைப்பட்டவங்க, பசியோடு இருப்பான். அவனுக்கு
ஒரு சாப்பாடு பொருளும் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவன் பாடு கேட்டு கேட்டு அவனை அலட்சியப்படுத்துவாங்க, உதாசீனம். அவன் பார்க்கறதுக்கு தீண்ட தக்காதவனாக இருப்பான், அவனை அப்படியே உதாசீனப்படுத்துவாங்க. ஆனால் பணக்காராக இருக்கிற கோயிலுக்கு போய் இன்னொன்று பணம் கொண்டு போய் கொட்டுவாங்க. திருப்பதிக்கெலாம் இன்னும் பெரிய பணக்கார கோயிலெலாம் கொண்டு போய் பணத்தை கொட்டுறாங்க. ஆனால் ஏழைப்பட்ட ஒரு படி சாப்பாடு கேட்டால் அவன் என்னென்னா சிப்பை துறப்போம் அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. இதான் நம்ம ஜீவகாரண்யமா? இதான் பாகவதம் சொல்லியிருக்கா? பாகவத்தில் சொல்ல என்ன சொல்லியிருக்கு? ஒரு ஜீவனை நீ பரகாய உன்னொரு உடம்புல நான் இருக்கேன், அந்த நடமாடும் கோயில்கள் அவங்களாம், அவர்களை அவமதிச்சுட்டு நீ விக்கிரகத்தில் என்னை வழிபட்டாலும் நீ சாம்பலில் பண்ணக்கூடிய ஹோமம் போல. என்னது? பசியோடு இருக்கணும் ஒரு படி சாப்பாடை நீ போடாமல் நீ என்னை கோயிலில் என்னை நதான் ஆராதனை பண்ணாலும் எனக்கு கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அது சாம்பலில் பண்ணக்கூடிய ஹோமத்துக்கு சமானம் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. அதனால தான் பாகவதம் படிக்கணுன்றது. உண்மையான பக்தி என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா பாகவதம் படிங்க. தெளிவான பாகவதம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்ல போனால் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்னா கீதா ப்ரெஸ்ஸில் போட்டிருக்காங்க. ஸ்லோகமே இல்லை 2 புஸ்தகமாக போட்டிருக்காங்க. வெறும் பாகவதத்துடைய அர்த்தம் மட்டும் போட்டிருக்காங்க. அதை வாங்கி படிங்க. உங்களுக்கு அதில் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு எந்த கட்டம் பிடிக்குதோ அதில் எல்லாம் 18 ஸ்லோகம் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா அதில் எந்த கட்டம் பிடிக்குதோ அந்த கட்டத்தை படிக்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயம் கபிலவாசதியர் உபதேசத்தில் இருக்குது. ஆமாம், ஒருத்தரை அவமதிச்சுட்டு நீ போய் பகவானை வழிபட்டனா அந்த பகவானே உன்னுடைய பூஜை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் சாஸ்திரங்களை சாரத்தை புரிஞ்சிக்கணும். புரியுதுங்களா? கிளைகளை நம்ம மேல் பூச்சை மட்டும் நம்ம மேல் விஷயத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. புரியுதா? அது உள்ள அடி வேறு ஆணி வேரை பார்க்கணும். சாரமான விஷயத்தை புரிஞ்சிக்கணும். ஆணி வேரில் தண்ணி ஊற்றினா தான் செடிகள்லாம் செழிப்படையும். அது மாதிரி நாம் சாரத்தை புரிஞ்சிக்கிட்டால் தான் பக்தி நாம் சிறப்பாக பண்ண முடியும். பக்தியை செவ்வனே பண்ணணும்னா சாரத்தை புரிஞ்சுங்க. எத்தனையோ பேர் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற இது மாதிரி சாமியார்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நிறைய இது போல் ஸ்தாபனங்களும் நல்லா விருத்தி அடையுது. உங்களால் தான், உங்களை போன்ற உங்களை பக்தர்கள் கொடுக்குற ஆதரவுனால தான். நீங்கள் தான் அங்கே பணத்தை கொட்டுறீங்க, நீங்கள் தான் அந்த இடத்துல போய் சாணித்தியத்தை ஏற்றுறீங்க. ஏங்க உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகளை மதிக்க மாட்டீங்க, உங்கள் புருஷனை மதிக்க மாட்டீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் புருஷனை மதிக்க மாட்டீங்க. உங்கள் புருஷன் உங்கள் வீட்டை உதாசனை பார்த்துட்டு அவர் கோயில் அவர் போகிறாரு. புருஷனை மனைவி மதிக்க மாட்டா, மனைவி புருஷனை மதிக்க மாட்டா. எத்தனை வீட்டில் பார்க்குறோம் நம்ம. ஆனால் பகவான் சாமின்னு போய் விழுந்து கும்பிட்றாங்க. உங்கள் வீட்டை சரியாக கவனிங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள். குடும்பத்துக்கு தேவையானதை செய்யுங்க. உங்கள் வீடை கோயிலாகுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சாமியை மதிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற சாமியை விழுந்து கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பாகவதத்தை படிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் பலகையை சுத்தம் பண்ணி அதில் ஒரு 2 புஷ்பத்தை போடுங்க. அங்கே சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை செழிப்பாக்குங்க. நீங்கள் பண்ணாலே, நீங்கள் ஒருத்தர் பாகவதம் படித்தாலே அந்த இடத்துல பகவான் வருவான். ஒரு சீதைக்காக தானே ஆஞ்சநேயர் போனாராங்க. ஒரு சீதைக்கு தானே, ஒரு சபரிக்காக தானே ராமலக்ஷ்மணர்கள் தேடி வந்தாங்க. ஒரு குகனுக்காக தானே பகவான் அந்த சிங்கிபேரபுரத்தில் அவர் கொடுத்த கங்கா ஜலத்தை குடித்தார். ராமர் ஏற்றுண்டார் அவருடைய பூஜையை. ஒரு குகனுக்காக தானே, அந்த ஒரு பறவைக்காக தானே பகவான் மோட்சத்தையே கொடுத்தான். சொல்லுங்கள். ஒரு யானைக்காக பகவான் தேடி வந்தாங்க. அவன் கூட்டமான இன்னும் பஜனை பண்ணலை. யார் கஜேந்திரன் கூட்டமான பஜனை பண்ணல. அந்த ஒரு யானைக்காக தானே பகவான் ஓடி வந்தான் ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே. அது மாதிரி நீங்கள் என்னென்ன கோயிலில் போனால் தான் நல்லா சாநித்தியம், கும்பலாக இருந்தால் தான் சாநித்தியம், கூட்டு பிரார்த்தனை தான் பலிக்கும். ஏன் உங்கள் பிரார்த்தனை பலிக்காதா? ஏன் உங்கள் பிரார்த்தனை கேட்க மாட்டேன்னா பகவான்? கொஞ்சம் விழிப்புணர்வோடு யோசிங்க, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இது மாதிரி தான் நம்ம ஏமாற்றி எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்க. அது மாதிரி நம்மளும் ஏமாந்து போகிறோம். கொஞ்சமாவது நம்ம நிதானித்து நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா, சாஸ்திரங்களை என்ன சொல்லிக்குது, பகவான் என்ன சொல்லியிருக்காரு, இதே பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கு. ஒரு யானைக்காக தான் பகவான் ஓடி இருந்தான். ஒரு அஜாமிலன் எங்கே சொன்னான் நாமத்தை? எங்கள் கோயிலில் போய் சொன்னான் நாமத்தை. அவன் என்ன தீட்சை வாங்கினாதான் சொல்கிறாங்களே பல ஸ்தாபனங்கள். தீட்சை இல்லாமல் தீட்சையாக எதுவும் வாங்கலையே. அவனை யமபாசத்தில் விடுவிச்சாங்களா இல்லையா? அவன் சொன்ன ஒரு நாராயணான்னு சொன்ன நாமத்துக்காக அஜாமலனுக்கு பகவான் கோடிக்கணக்கான ஜென்மங்கள் அவன் பாவம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஷ்ணுதேவர்கள் பைஹி நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி வந்தாங்களா இல்லையா? அப்போ அது சத்தியம்னா அப்போ நீங்கள் சொல்கிற நாமாவும் சத்தியம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து நாமா சொல்லுங்கள். நீங்கள் தீர்த்த யாத்திரைன்னு அலையாதீங்க. நீங்கள் கோயிலாக அலையாதீங்க. உங்களால் தான் அவங்களாம் பெரிய ஆள் ஆகிறாங்க. முதல் புரிஞ்சுங்க. உங்களால் தான் பல சாமியார்கள் வளர்கிறாங்க.
நல்லா ஏமாத்துறாங்க. நமக்கு பாகவதம் இருக்குது, நாக்கு இருக்குது, நாமா இருக்குது, பின்பு கவலை எதற்கு? நாக்கு இருக்குது, நாமா இருக்குது, பின்பு கவலை எதற்கு? அழகாக வீட்டில் உட்காந்து நீங்கள் பஜனை பண்ணுங்கள், ராமநாமா சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பாகவத்தை நீங்கள் படிங்க. பாகவதத்தை நீங்கள் ஏங்க பணத்தை கொட்டுறீங்க? பாகவத்தை நியமிக்கணும், பாகவதம் அவங்க வந்தால் தான் பாகவதம் படிக்கணும், இவங்களாம் வந்து பாகவதம். ஓகே, உங்களால் படிக்க வரலன்னா சரி, சம்ஸ்கிருதம் வராது தான் சரி, சம்ஸ்கிருத சம்ஸ்காரம் இருந்தால் கண்டிப்பாக அது மாதிரி ஆசாமியில் கொண்டு வந்து கொடுங்க. ஓகே, சரி, ஓகே, அது ஓகே. பாகவதத்தில் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறது ஓகே. நீங்கள் நாமா சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் சாநித்தியமாக்குங்க. உங்கள் வீடே சிறந்த கோயிலுங்க. உங்கள் வீடு தாங்க பிருந்தாவனம், உங்கள் வீடு தாங்க அயோத்தியை, உங்கள் வீடு தாங்க இஸ்கானு, உங்கள் வீடு தாங்க எல்லா மடங்களும், எல்லா ஆசிரமங்களும் எல்லாமே உங்கள் வீட்டில் தாங்க இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வத்தை அலட்சியப்படுத்திட்டு நீங்கள் ஏங்க வெளியே ஓடுறீங்க? திருப்பதிக்கு போனால் தான் பெருமாள் இருக்கார். ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிற பெருமாள் இல்லை? உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணன் பேச மாட்டான் உங்களை? உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ண மாட்டான்? நீங்கள் சாநித்தியம் ஆக்கலை. இது மாதிரி நம்ம வெளியே இருக்குன்னு வெளியவே எத்தனை நாள் தேடுவீங்க? நீ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வத்தையே ஒன்றும்லாம் உங்கள் ஹிருதயத்தில் இருக்கிற கிருஷ்ணனை என்றைக்கு பார்ப்பீங்க? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணனே நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ணனே நம்ம மதிக்கலைன்னா நம்ம ஹிருதயத்தில் கிருஷ்ணனை என்றைக்கு இன்னும் அந்தரங்கமாக எப்போ வரும்? எப்போ தான் இந்த வெளியே தெரிகிற புத்தி எப்போ தான் விலகும்? கலியுகத்தில் இதெல்லாம் சாத்தியமில்லை. ஏங்க ஸ்ரீரங்கத்துக்கே போனாங்க, பூலோக வைகுண்டங்க, அங்கேயே போனாலும் கலிதோஷம் இருக்குன்ட்டு நாரதர் சொல்கிறாருங்க. ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேதுபந்தனம், ஏவமாதிஷு தீர்த்தேஷு, ராமேஸ்வரத்துக்கு போனாராம், அங்கே கூட அங்கேயும் கலிதோஷம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது, களி வியாபிச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் பூசல் ஏசல் இருக்குது, எங்கே பார்த்தாலும் அதர்மங்கள் இருக்குது, எங்கே பார்த்தாலும் வியாபாரமாக இருக்குது. எல்லாத்துக்கும் பணத்துக்கு தான் மெயினாக இருக்குது, மரியாதை இருக்குது. அங்கே போனாலும் வேணாம், அது வேணால் ஓஹோ ஆகான்னு சொல்கிறோமே தவிர, ஆனால் பார்த்தா பாகவதத்தில் இருக்கிற பக்தி அங்கே இல்லையே. பாகவதம் படிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அங்கே கிடைக்கல. பாகவதம் கேட்கும்போது கிடைக்கிற அந்த கிருஷ்ண நிலைகளில் அந்த சந்தோஷம் பிருந்தாவனத்திலே போனால் கூட கிடைக்கல. எனக்கு உண்மையை தான் சொல்லி ஆகணும். ப்ராக்டிக்கலாக பிருந்தாவனத்துக்கே போனால் கூட அந்த நிலையை அனுபவிக்க முடியலையே. அந்தந்த சமயத்தில் தற்காலிகமாக அப்போ கதை கேட்கும்போது ஏதோ ஹிந்தியில் சொல்கிறாங்க, அங்கே ஹிந்திக்காரங்க, இல்லை ஏதாவது இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஏதோ கேட்குறோம், அதுதான் அப்படியே சரி பார்த்துட்டோம், அதுதான் வந்தோம். அதெல்லாம் அது ஞாபகத்துக்கு கூட இல்லை. அது வரும்போது வீட்டு கதை, ஊர் கதைலாம் பேசின்னு வராங்க. அந்த பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வரும்போது ஊர் கதை அப்படின்னா அங்கே பார்த்தது ஒன்றோட ஞாபகத்துக்கே இல்லை, மனசுலேயே இல்லை. போனோம், பார்த்தோன்னு ஒரு திருப்தி, அவ்வளோதான். போனோம், பார்த்தோன்னு ஒரு திருப்தி. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? 30,000 செலவு. எதுக்கு? அந்த 30,000 உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பொருளாக வாங்கி ஒரு நல்ல இது பண்ணுங்க. ஏழைப்பட்டவங்களுக்கு ஒரு 2 படி சாப்பாடு போடுங்க. அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லா கவனிங்க, நல்லா பாருங்கள். இல்லை பகவானுக்கு உங்கள் கையால் நிறைய புஷ்பங்களை கட்டி அழகாக பகவானுக்கு அலங்காரம் பண்ணுங்கள். அழகாக பாகவத பாராயணம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அதுக்காக பகவானுக்காக செலவு பண்ணுங்கள். பகவானுக்கு ஒரு நல்ல பழங்களை வாங்கிக்கிங்க. பகவான் நிவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. உங்கள் குழந்தைங்களை கொடுங்க. யாருன்னா பக்தர்கள் 4 பேர் பக்கத்தில் பக்தி இல்லாதவங்களுக்கு பக்தி புகட்டுங்க. அவங்களுக்கு நாமா சொல்ல வைங்க, அவங்கள நாமா எழுத வைங்க, நோட்டுங்களை கொடுங்க, ராமநாமா நோட்டு நாமா எழுத வைங்க. அவங்களுக்கு பாகவதம் தெரியல, அவங்கள கூப்பிட்டு வந்து பாகவதம் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுங்க. உங்கள் பணத்தை அப்படி செலவு பண்ணுங்கள். உங்களை அருகில் இருக்கிறது முதல் பார்க்கணுங்க. உங்கள் கையில் இருக்கிற உங்கள் குடும்பத்தை பாருங்கள். உங்கள் கையில் இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணனை பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ராமரை பாருங்கள். இப்படிலாம் போய் எங்கேயோ இருக்கிறான்ட்டு வெளியே போய் தேடாதீங்க. வெளியில் ஒன்றுமே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். வெளியில் நான் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் சொல்கிறேன். வெளியிலலாம் ஒன்றுமே கிடையாது. வெளியில் ஏமாட்டுதலும் கபடுகளும் நம்மளை நல்லா உறிஞ்சிக்கிறதும் நம்ம ரத்தத்தை உரியத்துக்கும் இதுக்கு தான் வெளியிலலாம் இருக்கே தவிர வெளியில் ஒன்றுமே கிடையாது. குருன்னாங்க குரு பகவானை விட உங்களுக்கு சிறந்த குரு கிடச்சிடுவான். அப்படி தான் குருன்னா. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிரகலாத மாதிரி சிறந்த குரு கிடைக்க முடியுமா? இன்னைக்கு காலகட்டத்தில் பிரகலாத மாதிரி நாரதர் மாதிரி ஒரு சிறந்த குரு கிடைச்சா தாராளமாக எடுத்துக்கங்க. பகவானை மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்களா? கிருஷ்ணனை மாதிரி அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண மாதிரி, உத்தவருக்கு உபதேசம் பண்ண மாதிரி கிருஷ்ண மாதிரி ஒரு குரு கிடைப்பானா? அப்போ கிருஷ்ணனை குருவாக எடுத்துங்க, பகவானே குருவாக எடுத்துங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் குரு தேடி ஓடுறீங்க. குரு தான் நம்மளை தேடி வரணும். ஆஞ்சநேயர் வந்து சேதியை தேடி ஓடி வந்தார். சேது தான் அதட்டினா, ஆனால் ஆஞ்சநேயர் பொறுமையாக சிரசஞ்சலி மாதாயன்ட்டு சேதியை நமஸ்காரம் பண்ணார். குருன்னா அது எப்படி இருக்கணும்? குரு சந்தேகப்பட்ட ராவணன் நினச்சி சந்தேகப்பட்ட அதை கூட பொறுமையாக தாழ்மையாக பதில் சொல்லி அவளுக்கு அந்த சந்தேகத்தை நீக்கி அவளுக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணி அந்த நாமாங்கீதம் நாமத்தை பொறிக்கப்பட்ட நாமத்தை ஆவரணமாக அவருக்கு உபதேசம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ராமநாமத்தை கொடுத்து இவ்வளோ சேவைகள் பண்ணியிருக்காரு.
அந்த அம்மாவுக்கு அனுகூலமான விஷயங்கள்லாம் சொல்லி அவள் ஆறுதல் படுத்தி ராமர் கதையை சொல்லி ராமருடைய அங்கலட்சணங்களை சொல்லி ராமர் கண்டிப்பாக உங்களை மீட்டு எடுப்பார் ஆறுதல் அந்த உண்மையை சொல்லி அந்த குருவானவர் அஜ்ஞானத்தை நீக்கி அவருடைய கவலைகளை போக்கி குருன்னா அப்படி இருக்கணும் தாட் போட்டுன்னு இது பண்ணுறது நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எனக்கு அடங்கலாம் நான் ஒன்று அப்படி பண்ணிவிடுவேன் நான் சபிச்சுடுவேன் அப்படிலாம் பார்த்தவங்களாம் குரு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அஜ்ஞானத்தை நீக்கிறவங்க தான் கூனா அஜ்ஞானம் ரூனா நீக்கிறது. அந்த குருன்றதுனால உங்கள் அஜ்ஞானத்தை போக்கி உங்களை நல்வழிப்படுத்துறது தான் குருனுடைய வேலையே. அதுதான் உங்கள் வழி பிரகாரமே வந்து உங்களை நம்பிக்கைக்குரியவர்களாக சிறந்த பக்தர்களாக அப்படி மாற்றுறது தான் குருனுடைய வேலை. ஆஞ்சநேயர் அப்படி தான் பண்ணார். சந்தேகப்பட்டா திட்டினா புரியுதுங்களா, ஆனாலும் அவருடைய நிலைமை புரிஞ்சு குருவுக்கு எல்லா தகுதிகளும் வேணும் புரியுதுங்களா. இந்த பொறுமை வேணும். திதிக்ஷபகா காருணிகா இதெல்லாம் சாதுக்களுடைய லட்சணம். இதெல்லாம் ஆஞ்சநேயர் இடத்துல பொருந்தி இருந்தது. அதனால தான் சேதிக்கு அனுகிரகம் பண்ணார். அது மாதிரி குருக்கு இன்னைக்கு கிடைப்பாங்களா? நாமெல்லாம் என்னன்னா குருன்னா அப்படியே அடிமைப்பட்டு கிடக்கணும், இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் அப்படிலாம் வேணாம். அங்கே பார்த்தா பக்தர்களுக்குள்ளே பூசல் ஏசல். என் இடத்துல வரவங்க உணர்றதுக்கு போகக்கூடாது, என் இடத்துல கீர்த்தனை பண்ணுறதுக்கு எங்களை வரவங்க உணர்றதுக்கு போகக்கூடாது. இதில் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நடக்குதுன்னலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இது மாதிரி யாரும் குரு திருவடி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறவங்க உணர் வீட்டுக்கு போகக்கூடாதான், உணர் வீட்டில் வந்து பஜனை பண்ணக்கூடாதான். இதுக்குள்ளே போகாமல் போட்டி, இதுக்குள்ளே பாலிட்டிக்ஸ். ஒரே குருவை ஆசிரித்த பக்தர்களுக்குள்ளே இவ்வளோ பூசல்கள் ஏசல் இருக்குது. எதுக்குன்றேன் வேண்டாம். நமக்கு குரு வேணுமா? பகவானே குருவாக இருப்பான். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் இருக்கான். பகவானே குருவாக இருந்தது தான் அந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணான். இன்றைக்கி பாகவதம் படிக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். ராமாயணம் படிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ராமநாமா சொல்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். அகண்டமாக 3 மணி நேரம் யாருங்க ராமநாமா சொல்ல, யாருங்க எனக்கு உபதேசம் பண்ணாங்க? கிருஷ்ணன் தான். பகவானே குருவாக இருந்தது தான் என்னை வழி நடத்துகிறான். என்ன நல்லா தானே வழி நடத்துகிறான். நான் என்ன கெட்டு போயிட்டேன்? நான் இது மாதிரி குரு ஸ்தாபனங்கள்லாம் போய் இஸ்கானு அங்கே இங்கே எல்லாத்துலேயும் போய் தான் நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். என் பக்தி இருக்கிற பக்தி எனக்கு போயிடுச்சு. எனக்கு பக்தி மேலேயே வெறுப்பு வந்துடுச்சு. மற்ற இடத்துக்கெல்லாம் போய் புரியுதுங்களா. நான் சேத்திர யாத்திரைன்னு போய் நான் அவஸ்தைப்பட்டது தான் மிச்சம். பணம் செலவு பண்ணது தான் போச்சு. கால விரயம் பண விரயம் எல்லாமே ஆச்சு. நான் சேத்திர யாத்திரைக்கு போய் குரு ஆசிரியக்கணும் போய் அங்கே போய் அழிஞ்சுது. அவர்களே மாட்டி நான் சின்ன பண்ணப்பட்டது தான் மிச்சமாச்சு. ஆனால் இன்றைக்கி தனியாக பக்தி பண்ணுறேன், என்ன குறைஞ்சிட்டேன்? என் பகவான் எனக்கு குருவாக இருக்கிறான் கிருஷ்ணனே. நான் இப்போ எல்லா மகாத்மாக்களையும் நான் மறிக்கிறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தா என் வீட்டில் இருந்து பக்தி பண்ணுறேன். என் பகவான் எங்கள் வீட்டில் இருக்கிற படங்களை நான் ராமரை வழிபடுறேன், கிருஷ்ணரை வழிபடுறேன். இங்கே மகாத்மாக்கள் படத்தை வச்சுருக்கேன், அவங்களையும் வழிபடுறேன். வழிபட்டுட்டு ஆஞ்சநேயர் ஒரு பலகையை போட்டிருக்கேன், அதில் 2 மல்லிப்பூ புஷ்பத்தை வச்சுருக்கேன். அழகாக நான் பாடு ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாகவதம் பாராயணம் பண்ணலான்னு ஆசையாக இருக்குது, பாராயணம் பண்ணுறேன். அது மாதிரி ராமநாமா சொல்கிறேன், அகண்டமாக 3 மணி நேரம் நாமா சொல்கிறேன், 108 மாலை நாமா சொல்கிறேன். போதாதா? இதை விட வேறு என்ன? உன்னை சாதனைகளை விடாமல் பக்காவாக செவ்வனே கடைப்பிடிக்க பகவானை வச்சுருக்கானே. பகவானை குருவாக ஆசிரித்து என்ன கெட்டு போயிட்டேன்? பகவானை குருவாக ஆசிரித்து என்ன கெட்டு போயிட்டேன்? வெளிப்புறமாக நீங்கள் எங்கெங்கே யாரோ என்னென்ன குருக்கள் எத்தனையோ குருமார், இன்றைக்கி நிறைய குருமார்கள் தான் அதிகம். எவ்வளோ சாமியாரில் ஆசிரித்து அவங்க மட்டும் என்ன நல்லா இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நல்லா இருக்காங்க? பூசலும் ஏசலும் அந்த சத்சங்கன்ற பேரால் அங்கே போய் மனசை புண்படுத்தக்கூடியவர்களாக அங்கே அவஸ்தைப்படுறது தான் நான் காது குளிர கேட்குறேன். ஓப்பனாக சொல்கிறேன். அது குளிர்ச்சான்னு கேட்டால் வேறு வழி. என் மனசு புண்படுது, ஆனால் நம்ம சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்களே, அப்போ அவஸ்தைப்படு. அப்போ இது குளிர்ச்சியாக தான். ஏன் காது குளிர்தான் பத்தியா? இது மாதிரி சத்சங்கன்ற பேரால் மனசை புண்படுத்தக்கூடிய இந்த சங்கம் இது இப்படி இப்போ கஷ்டப்படுத்துகிறாங்க பற்றியா? ஒருத்தர் நான் பாடுற பாட்டு நீ பாடக்கூடாது, நீ பாடுற பாட்டு எடுபடாது, நான் பாடுற பாட்டு தான் நீ பாடணும். இந்த போட்டி போகிறாங்க இதுக்குள்ளே இந்த சத்சங்கன்ற பேரால். அவங்க வரல, இவங்க வரல. ஏன் கரெக்டாக கிளாஸுக்கு வரல? ஏன் பகவத்கீதா கிளாஸுக்கு வரல? ஏன் நாம செய்யறதுக்கு வரல நீங்கள்? அப்போ வேறு எங்கே போகிறேன்? அங்கே போகிறீங்கன்னா அங்கேயே போயிடுங்க, இங்கெல்லாம் வராதிங்க இதுக்குள்ளே. அந்த என்னன்னா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு காது குளிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு லாபம் இது. இதெல்லாம் கேட்கும்போது பற்றியா நம்ம இது சத்சங்கம் இல்லைன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த சத்சங்கன்ற பேரில் அங்கன்னா அநியாயம் நடக்குது பற்றியா, உள்பூசல் நடக்குது பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் விலகியிருக்கேன் இல்லையா. இப்போ நான் ஏகாந்தமாக பக்தி பண்ணுறேன். ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்ஸ்லாம் பும்சம் சுஸ்லோகம் மௌலியர் குணவாதமாகு அப்படின்னு ஏகாந்தினோ எஸ்யன கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக.
ஏகபக்தி விசிஷ்யதே. அப்படி ஏகாந்தமாக பக்தி பண்ணுறதால எவ்வளோ ஏகாந்த லாபமாக அது. தனிமையில் பக்தி பண்ணுங்கள். அழகாக பகவானுக்கு உங்கள் கையால் அலங்காரம் பண்ணுங்கள். உங்கள் கையால் புஷ்பத்தை கட்டுங்க. பகவானுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு சூடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ராமனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணுங்கள். புஷ்பங்களால் அழகாக பூக்களாக நிரப்புங்க. அதுக்கு பணம் செலவு பண்ணுங்கள். எங்கேயோ போய் கோயிலில் கொட்டுறீங்களே உங்கள் பணத்தை, எங்கேயோ போய் உண்டியில் கொட்டுறீங்களே, எங்கேயோ போய் எந்த சாமியார் காலிலே போய் கொண்டு போய் வீணாக அந்த பணத்தை அழறீங்களே. ஏதோ ஒரு சாமியார்கள் போய் அந்த பணத்தை கொட்டி அழறீங்களே. ஏன் இப்படி பணத்தை வீணாக்குறீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் படத்துக்குங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற சாமிக்கு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணுங்கள். அழகாக புஷ்பத்தை நிறைய புஷ்பத்தை வாங்கி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சஹஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு பகவான் வருவாங்க. நீங்கள் அந்த சாமியார்களை போனால் தான், அந்த சத்சங்கத்தில் போனால் தான் பகவான் வருவான்ற வரைக்கும் உங்களுக்கு வரமாட்டான். ஆனால் உங்களுக்கு பகவான் மதிப்பான். உங்கள் ஒரு ஜீவன், உங்கள் ஒருத்தருக்காக நாசையாமி ஜெகத் சர்வம், அந்த ஒரு சீதைக்காக மதித்து உலகத்தையே அழிக்க புறப்பட்டான் இல்லையா, அந்த ராமன் உங்களுக்கு வரமாட்டானா? நீங்கள் ராமநாமா சொன்னால் உங்கள் ஒருத்தர் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இந்த உபன்யாசம், நீங்கள் கேட்குற ஒருத்தரும் வேல்யூபிளானவங்க, நீங்கள் மதிக்கத்தக்கவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள். முதல் புரிஞ்சுங்க. நீங்கள் யார் கையிலேயே உங்கள் சக்தி கொண்டு போய் நீங்கள் அர்ப்பணம் பண்ணுறீங்க. அந்த குருநாதர் தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. குருநாதர் வாழ்க்கை தான், வசதி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ஒருத்தர் வேல்யூபிள் நீ என்னைக்கு உணர போகிறீங்க? அது நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய வேல்யூஷனை நீங்கள் எப்போ உணர போகிறீங்க? உங்களை எப்போ நீங்கள் உணர போகிறீங்க? நீங்கள் ஆத்மான்றது எப்போ உணர போகிறீங்க? நீங்கள் அவ்வளோ வேல்யூபிளான உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா ரொம்ப வசதி நீங்கள் எப்போ உணர போகிறீங்க? ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மதிங்க. அப்போ உலகத்தை மதிக்கலாம். உங்களை மறந்துட்டு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. வெளிப்புறமான இருக்கிறவங்க மனுஷால மதிக்கிறீங்க, வெளிப்புறமாக இருக்கிற சாமியார்களை மதிக்கிறீங்க, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கோயில்களை மதிக்கிறீங்க, வெளிப்புறமாக இருக்கிற சாமிகளை மதிக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ண படத்தை, ராமர் படத்தை உதாசீனப்படுத்துறீங்க. பணத்தை செலவு பண்ணுறீங்க, ஓடுறீங்க. எதுக்கு ஓடுறீங்க? ஏன் ஓடுறீங்க? உங்கள் வீட்டில் பூஜைகள் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் பாராயணம் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் நாம சங்கீர்த்தனை வைங்க. 4 பேர் கூட்டுங்க, வரட்டும். அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அப்போ அவங்க வீட்டிலே பண்ண சொல்லுங்கள். அவங்கவுங்க வீட்டில் அப்படி பண்ணுங்கள். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. புரியுதுங்களா? உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகும்போது தான் நீங்கள் அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாவே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றி ஆகணும். நீங்கள் வேஷம் போட்டு ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிரிச்சே ஆகணும். அங்கே ஏற்ற மாதிரி பதுக்கமாக பேச வேண்டியது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்போ அங்கே போய் வந்துடுச்சு. அந்த கபடம் வந்துடுச்சு அந்த இடத்துல. அப்போ உங்கள் வீட்டில் தான் நீ ராஜாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ராஜா, நீங்கள் சக்கரவர்த்தி. உங்கள் வீட்டில் உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. நீங்கள் சுதந்திரமாக பக்தி பண்ணலாம், நீண்ட நேரம் பூஜை பண்ணலாம். அந்த டைமு அவ்வளோ தொலைவு போய் அந்த இடத்துல அந்த சாமியை பார்த்தா தான், அங்கே போய் இது பண்ணால் தான் அப்படின்னு டமன்னு அந்த இது மேலே அடிக்கிறது, இது பண்ணுறது, அதெல்லாம் போய் அந்த உற்சவத்தை பார்த்தா தான், அதெல்லாம் வேணாம். அது முடிஞ்சால் போங்க. அது போகக்கூடாது, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் சிரமப்படாதீங்கன்னு சொல்ல வரேன். சந்தோஷமாக போங்க, உற்சாகமாக போய் அது என்ஜாய் பண்ணிட்டு மட்டும் வாங்க. அதில் போய் அடிமையாகிடாதீங்க, எந்த ஸ்தாபத்தில் போய் அடிமையாகிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணனை மதிங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ராமரை பூஜை பண்ணுங்கள். நீங்கள் நாமா சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பாகவத ராமாயண பாராயணம் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சேமங்கள் ஏற்படட்டும். நீங்கள் நல்லா இருங்க. மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. உங்களை ஒருத்தருக்காக பகவான் வருவாங்க. உங்களுடைய பிரார்த்தனை பகவான் கேட்பான். உங்களுடைய பிரார்த்தனைகள் கேட்கப்படும் வைகுண்டத்தில். உங்களுக்கான தூதர்கள் உங்களுக்கு சுற்றி சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கான தூதர்கள் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு, பகவான்கள் போய் சொல்கிறதுக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்காக சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை கூட 5 வயசு குழந்தை இல்லை, 1 வயசு குழந்தை கூட முக்கியமானது. அது வாக்கில் ராமாயணம் வந்துடுச்சுன்னா அதை கூட பகவான் பார்த்துன்னு இருக்கான். அதுக்கான தூதர்களை பகவான் அவங்களுக்கு சப்ளை அவங்கள சுற்றி அந்த தூதர்கள் சுற்றின்னு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே சுற்றி ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு ஒளிவட்டம் அவங்களுக்குள்ளே சுற்றின்னு இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியும், இந்த ஊனக்கண்களில் தெரியாது, ஞான கண்ணில் பார்த்தா தெரியும். நாம சொல்கிறவங்க சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருக்கும், நல்ல ஒரு ரேடியேஷன் இருக்கும். அந்த சூழ்நிலையை அவர்கள் பவித்திரமாக்கிடுவாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கம். எவ்வளோ பாடினாலும் நம்மலாம் திருந்தவே மாட்டேன்றோம். இருக்கிற இடம், இடம், நீ இருக்கிற இடத்துலையே பக்தி வருங்க. நல்லா நீங்கள் இருக்கிற இடம் கோயில் தாங்க. நீங்களே நடமாடும் கோயில்கள்ங்க. உங்கள் ஹிருதயத்திலே பகவான் பெரியவன் இருக்காங்க. நீங்கள் வெளியே அலையாதீங்க. வெளியே தேடுற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. வெளியில் ஓப்பனாக சொல்லிட்டா வெளியில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இருக்குதுன்னு நினச்சின்னு போகிறதால தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இது காணல் நீர். வெளியில் சாமி இருக்குது, வெளியில் சாமி இருக்குன்னு ஓடாதீங்க.
வெளியில் சாமியே இல்லை. நான் தான் சொல்கிறேன், பிருந்தாவனத்திலே போய் எனக்கு பிருந்தாவனத்தை பற்றி சொன்னாங்க. ஒரு அச்சுதான் பிரபுன்னு ஒருத்தர், அப்பாடு பிருந்தாவனத்தை போய் சொல்கிறேன், எனக்கு தூக்கம் தான் வருது, எனக்கு வெறுப்பாக தான் இருக்குது. சரி, இந்த இடத்த விட்டு போகலாம் பிரபுன்னு எல்லா இடத்துக்கும் காமிச்சார் பகவான் லீலை பண்ண இடம்லாம். ஆனால் எனக்கு மனசு ரமிக்கல. ஆனால் பாகவதம் படிக்கும்போது அந்த இடம்லாம் அந்த இடத்துலாம் போயிட்டு வந்தேன். அந்த இடத்துக்கே போயிட்டு வந்தேன், பகவான் அவதார ஸ்தலத்திலே போயிட்டு வந்தேன் பிருந்தாவனத்தில். அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லா தாளவனம் எல்லா வனத்தையும் போயிட்டு வந்தாங்க. தேனுகாசுரனை வதம் பண்ண இடம் எல்லாமே போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்தால் கூட எனக்கு அந்த இடத்துல பார்த்தா என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற காயனிங் மாதிரி தான் அங்கேயும் காயனிங் இருக்குது. அந்த வரப்புங்க காயனிங்க, அங்கே பனை மரங்க, அதே மரங்கள் தான் அங்கேயே இருக்குது. அதுவும் பார்த்தா காயனிங்களுக்கு, அதுவும் நாட்டுப்புற மரம் தான் இருக்குது சாதாரணமாக. அவ்வளோதான், எனக்கு வேறு ஒன்றும் பெருசாக தோணல. அங்கேனா இங்கே மயில்கள் இருக்காது, அங்கே மயில்கள்லாம் உலாவுது பிருந்தாவனத்தில். இவ்வளோ தான் எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை. பெருசாக உனக்கு எனக்கு வந்து அப்படியே வைப்ரேஷன், ஆஹா பகவான் இங்கே லீலை பண்ணாரா, ஆஹா ஓஹா. அதுபோல் நான் தான் நடிக்கணும், அப்போது பொய்யா நடிக்கணும். அவர் என்ன பிரபு இது மாதிரி எத்துக்கு அவதார ஸ்தலத்தை வந்திருக்கோம், ஓகே பிரபு, ஆமாம் இந்த இடத்துல தான் பகவான், ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு கேட்டுன்னு வந்துட்டேன். என்ன பிரபு ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இருக்குதுங்க. எனக்கு உணர்ச்சி வரலையே, எனக்கு அந்த பாவம் வரலையே. அதை நான் செயற்கையாக க்ரியேட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறார். அவர் என்னை கைட் பண்ணவர், அந்த பிருந்தாவனத்தை காட்டுறவர், என்னை செயற்கையாக செயற்கையாக எனக்குள்ளே அந்த பாவம் வரணும்னு நினைக்கிறாரு. அவர் எதிர்பார்க்குறாரு. என்ன பிரபு அவதார ஸ்தலத்துக்கே வந்திருக்கோம், அவதார ஸ்தலத்தில் வந்தாலும் எனக்கு அந்த பாவம் வரல பிரபு. அந்த காளியை காட்டில் போனோமே, அந்த மரத்தில் பகவான் பாதத்தை வச்சு ஏறினானே, அந்த இடத்துல போனால் கொஞ்சம் அந்த இது வந்தது எனக்கு. பகவானே பாதத்தை வச்சுருக்கான்னு அது போய் தொட்டு கும்பிட்டேன், ஓகே. அதுவும் மற்ற இடங்கள்லாம் காமிக்கும் போது எனக்கு அந்த பாவமே வரல. இந்த இடத்துல ராசலீலை பண்ணார் அப்படின்னோடனே அது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, அது எனக்கு பெருசாக தோணலை, அந்த பாவம் வரல. ஏன்னா வெளிப்புறமான கண்களில் தானே பார்க்குறேன் நான். அந்த இடத்துல மனசில் நான் தியானம், மனசில் வந்து பாகவதம் படிக்கும்போது தான் மனசில் தியானம் பண்ணுவேன். அந்த ராசலீலை பண்ண இடம்லாம் அப்படின்னு தியானம் பண்ணும்போது அதில் எனக்கு ஆத்மாவுடைய அண்டை வீட்டுக்கார மனசு அதுதான் அப்போது இந்திரியங்களை விட மனசு தான் அதிகமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மனசில் தியானம் பண்ணுறது என்ன, பகவத் கதைகளை கேட்கும்போது தான், புரியுதுங்களா? க்ஷேத்திர யாத்திரை போடும்போது ஊனக்கண்களால் பார்க்குறீங்க, அதில் அவ்வளோ சௌக்கியம் கிடைக்காது. நீங்கள் மனசில் தியானம் பண்ணுற மாதிரி கிடைக்கிற சௌக்கியம் கிடைக்காது ஊனக்கண்களால் பார்க்கும்போது. ஊனக்கண்களால் பார்க்கும்போது க்ஷேத்திர யாத்திரைகள் பார்க்குறோம், அதில் எனக்கு அந்த பாவம் வரல. நான் எவ்வளோ நினச்சி பார்க்குறேன், எனக்கு வரல. நான் என்ன பண்ண முடியும்? அது செயற்கையாக உண்டு பண்ண முடியும், இயற்கையாக வர வேண்டியது எனக்கு வரலையே, பிருந்தாவனத்துக்கே போய். ஆனால் எனக்கு பாகவதம் படிக்கும்போது அந்த பாவம் அப்படியே கிளம்புது அருமையாக. பகவான் இப்படிலாம் லீலை பண்ணியிருக்கானே, அந்த ஸ்லோகத்தோடு படிக்கும்போது ரசமாக இருக்குது, அப்படியே பதமாக தித்திப்பாக இருக்குது. அப்போ பகவான் இப்படிலாம் ராசலீலை பண்ண, ஆஹா அந்த கோபிகளிடத்தில் போய் அழகாக பகவான் அந்த கோலாட்டம் ஆடி ஒவ்வொரு ரெண்டு வெண்மணிகளுக்கு நடுவில் ஒரு மரகத மணி மாதிரி ரெண்டு கோபிகளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணனா, ரெண்டு கிருஷ்ணன் நடுவில் ஒரு கோபிகையும், அப்படி பகவான் ராசலீலை பண்ணும் போது அதை அப்படியே மனசில் அப்படியே தியானம் பண்ணுறேன்னா அப்படியே அந்த கற்பனை வெள்ளம் ஓடுதான், அருமையாக அந்த ராசலீலை அப்படியே என்ஜாய் பண்ணுறேன் நான் இங்கே உட்காந்து. ஆனால் ராசலீலை பண்ண இடத்துக்கே நேரடியாக போகிறேன் பிருந்தாவனத்தில், நடந்த இடம் தான், நான் பொய் சொல்ல வரல, உண்மை தான். ஆனால் எனக்கு அந்த பாவம் வரல. ஆனால் பாகவதத்தில் நான் பாராயணம் பண்ணும்போது அப்படியே எனக்கு அந்த ராசலீலையில் கிருஷ்ணன் வந்து அந்த கோபிகளோடு இருக்கிற அந்த சுரூப ஹிருதயத்தில் பகவான் தெரியறான். அது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. பாகவதத்தில் கிடைக்கிற ஆனந்தம் நேர்லேயே நான் பிருந்தாவனத்துக்கு போனாலும் எனக்கு கிடைக்கல. சொன்னால் நம்புவீங்களா? இது உண்மை. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், இருக்கிற யதார்த்தத்தை பேசுகிறேன். நான் பணத்தை செலவு பண்ணின்னு போய் நான் சிரமங்களை பட்டு வசதிகள் குறைஞ்சா கூட பரவாயில்ல, பகவானுடைய அவதார ஸ்தலங்கள் போய் பார்க்க போகிறேன்ற ஒரு ஆசையில் போய் கட்சியில் நான் ஏமாந்து தான் வந்தேன். சொல்லப்போனால் அங்கே பூசல் கூட உண்டாயிடுச்சு, சில கலகங்கள் கூட உண்டாயிடுச்சு. அதெல்லாம் சமாளிச்சுன்னு தான், அதெல்லாம் சகிச்சுட்டு தான் நான் வந்தேன், வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஒரு மாதாஜி வந்து பணத்தை மணி பஸ் கூட தொலைச்சிட்டாங்க. ஆமாம், வண்டி கிடைக்காமல் அவஸ்தைப்பட்டு வந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குரங்கு வந்து என்னென்னா ஒரு வானரம் என்ன பண்ணிச்சு, ஒருத்தருடைய மணி பர்ஸனுடைய பணத்தெல்லாம் பிடுங்கி கீழ்ச்சி போட்டுடுச்சு. அந்த டக்குன்னு மணி பர்ஸை பிடிங்கின்னு போயிடுச்சு, அந்த பணத்தெல்லாம் கீழ்ச்சி போட்டு அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். இதெல்லாம் நாங்கள் பார்த்தேன். அது மதன் மோகன் டெம்பிளாக, அது ஏதோ ஒரு பங்கே பிகாரி ஏதோ ஒரு கோயில். அந்த கோயிலில் வானரம் வந்து என்னென்னா பணத்தெல்லாம் கீழ்ச்சி போட்டுச்சு. அதெல்லாம் எங்களுக்கு சொன்னார் அவர் அச்சுதா பிரபு. அது மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இல்லை, நல்லாயிருக்கும் அந்த கோயிலெலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதான் பார்க்க வேண்டியது இடம் தான், பார்க்குறதோடு இருந்துச்சு. ஆனால் நம்ம பக்தி உண்டாகணும் தான் நாங்களாம் போகிறோம். நம்ம அந்த பக்தி பாகவதத்திலே கிடச்சிதே. ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நம்ம பிருந்தாவனத்துக்கு போய் தான் வந்தாகணும். கண்டிப்பாக பிருந்தாவனம் யாத்திரை ரொம்ப விசேஷம், பகவான் அவதார ஸ்தலம். அதை நான் குறைச்சலாக சொல்ல, ஆனால் நகிநிந்தா நியாயத்தோடு புரிஞ்சுக்கணும். அதான் நான் இப்போ நான் பிருந்தாவனத்தில் நிந்திக்கல, பிருந்தாவனத்தை விட பாகவத்தில் சௌக்கியம் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. அந்த பிருந்தாவன சூழ்நிலையில் உங்கள் வீட்லேயே அந்த பிருந்தாவன சூழ்நிலையை உண்டாக்கலாம்னு சொல்ல வரேன். நீங்கள் பிருந்தாவனம் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். அது பணத்தை செலவு பண்ணி அதில் எவ்வளோ சிரமங்களை பார்த்தா நீங்கள் வீட்லேயே அந்த பணத்தை செலவு பண்ணி பகவானை நல்லா அலங்காரம் பண்ணி நீங்கள் பாகவதம் வைங்களேன், 4 பேர் சாப்பாடு போடுங்களேன், வாழையாளில்
வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறது. அன்றைக்கி சப்தாகம் வச்சு எல்லோரும் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு சாப்பாடு போடுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம சொல்லுங்களேன், நாம சங்கீதம் பண்ண வைங்களேன். அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து பாகவத பாராயணம் பண்ணும்போது அதை கேட்க வைங்களேன். அவங்களெலாம் கதை சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சா, இல்லை கதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள கூப்பிட்டு வந்து கதை சொல்ல வைங்களேன். பண்ணலாமே நம்ம வீட்டில். நம்ம வீடு உங்கள் வீட்டை கோயிலாக்குங்க, உங்கள் வீட்டை சாநித்தியமாக்குங்க. ஓடாதீங்க, அங்கங்கே ஓடாதீங்க. பல சாமியார்களை பணக்காரர்கள் ஆக்காதீங்க. நீங்கள் பணக்காராக இருங்க, உங்கள் குழந்தைங்களை கவனிங்க, உங்கள் குடும்பத்தை மதிங்க, உங்கள் வீட்டுக்காரை மதிங்க, உங்கள் வீட்டுக்காரர்கள் மனைவி மதிக்கட்டும், குடும்பத்தில் ஒத்துமை உண்டாகட்டும், சந்தோஷமாக வாழுங்க. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணாமணி விளக்கு. இந்த கள்ளப்புலன்களால் நீ வெளிப்புறமாக கடவுளை தேடினா கிடைக்க மாட்டான். உள்ளமே பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம். நம்ம ஹிருதயத்தில் கிருஷ்ணன் இருக்கிறான். அவனுக்கு ஹிருதயத்தில் கிருஷ்ணனை எப்படி பார்க்குறது? சத்தியோ ஹிருத்திய அவருத்தியதே. உடனே ஹிருதயத்தில் பகவான் சொன்னால் சுஷ்ரூஷு பீஸ் பாகவதம் கேட்கணும். நீ பாகவதம் கேட்டால் தான் உனக்கு ஹிருதயத்தில் பகவான் தெரிவான். அப்போது உள்ளே இருக்கிற பாகவதத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே போய் கோயிலாக பிருந்தாவனத்துக்கே போனாலும் பகவான் தெரிய மாட்டான். நான் யதார்த்தமாக பேசுகிறேன். அதனால் நீங்கள் சாமியார்களில் பணக்காரன் கந்து போதும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் நீங்கள் அங்கே சாநித்தியத்தை போய் அங்கே சாநித்தியத்தை உருவாக்குறது போதும். அவங்கள பெரிய பணக்காரில் ஆக்குறதெல்லாம் போதும். நீங்கள் பணக்காராக இருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். உங்கள் ஹிருதயத்தில் பகவானை உங்கள் வீட்டில் இருக்கிற பகவானை மதிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படத்தை நல்லா தொடச்சி சுத்தபத்தமாக வச்சு அதுக்கு புஷ்பத்தை போட்டு அதுக்கு தூபதீபங்களை காட்டி அழகாக வீட்டில் ஒரு கோயிலில் லட்சுமி கடாட்சமாக வீட்டில் தினமும் வெள்ளிக்கிழமைனா விளக்கேற்றுன்னு சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் டெய்லியும் விளக்கேற்றுங்க. நல்லா பகவானுக்கு புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுங்க. உங்கள் வீட்டில் ஆராதனை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பகவான் வரானா இல்லையா பாருங்கள். உங்கள் குழந்தைகள்லாம் அதுக்கு கிருஷ்ண கதையை சொல்லுங்கள். எளிமையான கிருஷ்ண கதைகளை சொல்லுங்கள். இந்த வேதாந்தம் சித்தாந்தம்லாம் வேணாங்க. எளிமையாக பாகவதத்தில் உள்ள கதைகளை மட்டும் ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லியிருக்காரு. அந்த கதைகளை மட்டும் பேசுங்க. இந்த வேதாந்தம் சித்தாந்தம் இதெல்லாம் வேண்டாம். அழகாக கிருஷ்ண கதைகளை, எளிமையான கதைகளை, சுவையுள்ள கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி தூங்க வைங்க. அந்த குழந்தைகள் அந்த சம்ஸ்காரத்தோடு வளர்ந்தால் அது நல்லா பியூரிஃபையாக அது கிருஷ்ண கதையில் வளரும். அது கிருஷ்ண பக்தியில் ஹிருதயத்தில் கிருஷ்ணன் தங்கிடுவான். அந்த கிருஷ்ணன் அவங்கள நல்லா காப்பாற்றுவான். நம்ம குடும்பத்தை பாருங்கள், நம்ம குழந்தை குட்டிகளை பாருங்கள். நம்ம வீட்டில் பட்டுதலோடவே வளருவோம், தப்பில்லை. புரியுதுங்களா? அழகாக நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த கட்டுப்பாடுலாம் இதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் வெங்காயம் போட்டு நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீ அதை சாப்பிடுங்க. ஆனால் மாംச பக்ஷணம் மட்டும் கூடாது. அதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கணும். மாംச பக்ஷணம் கூடாது கண்டிப்பாக. அது மட்டும் தவிர்க்க பார்க்கணும். ஏன்னா பகவானுக்கு அது பிடிக்காது. அதனால் மாംச பக்ஷணம் பண்ணக்கூடாது. நம்ம வெஜிடேரியனாக நல்லா சாப்பிட்லாம். வெஜிடேரியன் எவ்வளோ உணவுகள் இருக்குது. நிறைய வெஜிடேரியன் உணவுகளுக்கு நம்மளெலாம் குறைச்சலாம். ருச்சியான எதை வேணாலும் செய்யலாமே. எத்தனையோ டிஷ் செய்யலாமே. செய்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வெங்காயம் பொருள் உங்களால் விட முடியும். வெங்காயம் பொருள் இல்லாமல் சமையல் செய்ய முடியாதுன்னு சில பேர். ஓகே, வெங்காயம் பொருள் கூட சாப்பிடுங்க, தாராளமாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு ஆனால் வெஜிடேரியனாக சாப்பிடணும். சாப்பிட்டு அழகாக பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு 4 பேருக்கு கொடுங்க. அந்த பிரசாதத்தை 4 பேருக்கு பகிர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. சந்தோஷமாக வாழுங்க. இவ்வளோ தான் நான் கடைப்பிடிக்கிறது. இதுதான். யாருன்னா வந்தாங்கன்னா பகவானுடைய கதைகளை சொல்லுங்கள். பக்கத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு நாம சொல்லுவீங்க. வரலன்னா விட்டுடுங்க. நீங்கள் வரைக்கும் பக்கத்தில் கூப்பிட்டு வரல. சில பேர் விரோதமாக இருப்பாங்க. சில பேருக்கு பக்கத்து வீட்டு எதிர் வீடு ஆகாது. பரவாயில்ல, அதை விடுங்க. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கீங்களே. நீங்கள் வேல்யூபிளானவங்க. நீங்கள் முக்கியமானவங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா ரொம்ப வசதி. உங்களுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா கிருஷ்ணன் ரொம்ப வசதி. முதல்ல அதை புரிஞ்சுங்க. உங்களை நீங்கள் முதல் மதிங்க. நீங்கள் வெளிப்புறமாக இருக்கிற எங்கேயோ இருக்கிற சாமியாரை மதிக்கிறத காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணனை மதிங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணன் ரொம்ப வசதி. அதனால் நீங்கள் உங்களை எப்போ மதிக்கிறீங்கன்னா, எப்போ உங்கள் வீட்லேயே பூஜைகள் பண்ணி, உங்கள் வீட்லேயே பாராயணங்களை பண்ணி, உங்கள் வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ணி எங்கேயும் அலைய வேண்டாம். இந்த தபசு, யாகம், யோகம், அந்த பூஜைகள், இந்த பூஜைகள், அந்த ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, அதெல்லாம் ஜாலியான விஷயம். அது என்ஜாய் பண்ணுறதுனா போங்க. இதுதான், சிரமப்படாதீங்க. சிரமப்படாமல் அதை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இல்லை ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் போய் சாப்பிடுவாங்க. எல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்போ ராதா கல்யாணம் வைக்க போகிறீங்க, எப்போ சீதா கல்யாணம் வைக்க போகிறீங்க, உங்கள் வீட்டில் நல்லா பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பாராயணங்கள் பண்ணுங்கள். அந்த ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் இங்கே நல்லா கொண்டாடுங்க. சிம்பிளாக கொண்டாடுங்க. புரியுதா?
அதனால் வந்து அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜெயதேவர் பாடின அந்த இதெல்லாம் அதெல்லாம் பாடினா தான் ராதா கல்யாணம். நீங்கள் சிம்பிளாக ராதேஷ் கிருஷ்ணனை கூப்பிட்டு அழகாக ராதா கல்யாணம் பண்ணிட்டு போங்க. அழகாக ஒரு மாலையை போட்டு ராதா கல்யாணம் சிம்பிளாக பண்ணுங்கள். சிம்பிளாக கூட பண்ணலாம், பகவான் சந்தோஷம் அடைவான். பக்தி தான் முக்கியம். சரிங்களா? அதனால் அஷ்டபதிலாம் பாடணும், ஜெயதேவர் பாடின அஷ்டபதிலாம் பாடணும். அதெல்லாம் பாடினா தான் ராதா கல்யாணம். முடிஞ்சால் பாடுங்க, இல்லை சிம்பிளாக நீங்கள் அழகாக வீட்லேயே ராதா கல்யாணம், ராதாகிருஷ்ணன் படத்தை சேர்த்து பூ போட்டு பகவான் ராதா கல்யாணமே அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடி சிம்பிளாக சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் பாட்டு பாடி அழகாக நீங்கள் ஒரு பஜனை பண்ணி ஏதோ ஒரு 2-3 பாடல் யூடியூப்பில் நிறைய பாடல்கள் வருது, அதில் ஏதாவது 2 பாடல்கள் போட்டு நீங்கள் பூஜையை கொண்டாடுங்க. சந்தோஷமாக இருங்க, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டு திருப்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான். எப்போதோட கோயிலுக்கு போங்க, அங்கேயும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இஸ்கானுக்கு போகிறோம், ஹரிகிருஷ்ணன் பாடுறாங்கன்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ ஒரு விஷயம் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, வந்துடுங்க. வீட்டில் வந்து எப்போவும் உங்கள் வேலைகளை நீங்கள் பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. வீட்லேயே பூஜை பண்ணுங்கள், வீட்லேயே நல்லா கொண்டாடுங்க, வீட்லேயே பாகவதம் படிங்க. உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீடை கோயிலாக்குங்க, உங்கள் வீடை சாநித்தியமாக்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஏன் யாரையோ போய் வளர்க்குறீங்க, அங்கே போய் நீங்கள் கஷ்டப்பட்டு வர்றீங்க, அவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்க. அவர் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும், அவர் தான் பெரிய ஆள், அவர் தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்ட்டு நீங்களே ஏன் ஒருத்தரை தூக்கி வைக்கிறீங்க? நீங்களே உங்களை நீங்கள் எப்போ தான் தூக்கி வைக்க போகிறீங்க? தன்னைத்தானே உயர்த்தி கொள்க அப்படின்ட்டு பகவான் கீதையில் சொல்கிறானா இல்லையா? தன் மனமே தனக்கு நண்பன், தன் மனமே தனக்கு எதிரி. அப்போ உங்களை நீங்கள் என்றைக்கு தான் உயர்த்த போகிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா நீங்கள் என்றைக்கு தான் பார்க்க போகிறீங்க? வெளியில் இருக்கிற மனுஷால மதிக்கிறீங்க, அவரை மகாத்மா இவரை மகாத்மான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் மகாத்மா இல்லையா? நான் கேட்குறேன், நீங்கள் மகாத்மா இல்லையா? உங்களுக்கு இருக்கிற பரமாத்மா அப்போ இல்லையா? உங்களுக்குள்ளே பரமாத்மா இல்லையா? அப்போ கிருஷ்ணன் இல்லையா? அப்போ நீங்கள் மகாத்மா இல்லையா? நீங்கள் மகாத்மான்றது நீங்கள் உணரலை. நீங்கள் மகாத்மாவாக ஆகணும்னு அவசியம் இல்லை. மகாத்மான்றது நீங்கள் உணரலை, உங்களுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணன் நீங்கள் உணரலை. அதை நீங்கள் பாகவதம் படித்தா உணர்வீங்க. சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இதெல்லாம் ஒரு வியாபாரமாக நான் ஆகிட்டாங்கன்னா, குரு இல்லைன்னா எங்களை வந்து ஆசிரியக்கலைன்னா நாங்கள் தான் குருநாதர், நாங்கள் குருஸ்தானத்தில் இருக்கிறோம் இதுபோல் அது வந்து அவங்க டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதனால் என்ன சொல்லுவாங்க, குரு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, குருவால் தான் எல்லாமே. ஒருத்தன் பரிபூர்ணனாக வரான், குரு தான் எல்லாமே, குரு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, குரு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இதையே சொல்லி எத்தனை நாள் ஏமாற்றுவீங்க? குரு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, குரு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவள் தானே, சரி ஓகே, குரு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சரி நான் குருவை ஆசிரிக்கிறேன், அவள் தானே, நான் கிருஷ்ணா நீ தான் எனக்கு குருன்னு, பகவானே குருவாகிட்டான். அப்புறம் இப்போ நான் குரு இல்லாமல் நீ இல்லையே, நீ தான் குரு, பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு குருவாக ஆசிரிச்சிட்டே. இப்போ உங்கள் வீட்டிலே பூஜை பண்ணலாமே கிருஷ்ணனுக்கு, அப்புறம் நீ குருவை தானே ஆசிரிக்கிற, பகவானே குருவாக வந்துட்டானே இப்போ. அப்படி இல்லை பகவானே எப்படி பேசுவோம்? பகவான் உங்களுக்கு பேசணும், எங்கள் பேசுகிறானே பகவான், நான் பகவானை தான் குருவாக ஆசிரிச்சிருக்கேன், எங்கள் பகவான் பேசுகிறானே, எனக்கு பாகவதம் சொல்லி கொடுத்துருக்கானே, நான் பாகவத பாராயணம் பண்ணுறேன், என்னை வழி நடத்துகிறானே, இன்றைக்கி 3 மணி நேரம் நாமா சொல்லி வைக்கிறான், 108 மாலை நாமா சொல்லி வைக்கிறான், பகவான் என்னை வழி நடத்துகிறானே, கிருஷ்ணன் என்னை வழி நடத்துகிறானே எனக்கு குருவாக இருந்து. அப்போ என்னை வழி நடத்துகிறவங்களாம் நடத்த மாட்டானா? அது என்னென்னா, இல்லை அந்த மகாத்மா அந்த சாமியார்களை போனால் தான் அவர் தான் குரு, அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை, அது அவர் தான் எங்கள் வீட்டுக்கு விளக்கு ஏற்றினார், அவர் தான் எங்கள் தெய்வம் அப்படின்லாம் போய் எப்படியே பண்ணுறாங்க. அது அவங்க இஷ்டம், அதை நான் யாருமே குறை சொல்லலை, அவங்க விருப்பம் அது. ஆனால் உங்களுடைய சக்தியை எங்கேயோ கொண்டு போய் இறக்கிறீங்களே, உங்கள் பணத்தை எங்கேயோ போய் கொண்டு போய் இறக்கிறீங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் வீட்டிலையே பகவான் இருக்கிறார், பகவானே குரு ஆசிரிச்சா. நீங்கள் தேடிக்கிற குருவை விட பகவானால் உங்களுக்கு சேர்த்து வைக்கிற குரு தான் சிறந்தவராக இருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. பகவானால் பகவானால் கொண்டு வந்து கொடுக்குற, பகவானால் அனுப்பப்படுற குரு தான் சிறந்தவராக இருப்பார். நாம் பண்ணால் தப்பாக பண்ணுவோம், பகவான் பண்ணால் கரெக்டாக பண்ணுவான். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அவ்வளோதான். இப்போ நான் எல்லா மகாத்மாக்களையும் மதிக்கிறேன். இப்போ நான் ஏன்னா பகவானை குருவாக ஆசிரிச்சதுனால இப்போ எல்லா மகாத்மாக்களும் எனக்கு பிரியமுள்ளவர்கள். சில பேர் வந்து என்னென்னா, இந்த ஸ்தாபனத்தில் போகிறவங்க அந்த ஸ்தாபனத்தில் உள்ள குருமார்களை பற்றி இப்போ புகழ்ந்து பேச மாட்டாங்க. நான் எல்லா ஸ்தாபனத்தில் உள்ள குருமாரையும் புகழ்ந்து பேசுவேன், எல்லா ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய மகாத்மாக்களையும் புகழ்ந்து பேசுவேன். ஆனால் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிற மகாத்மா ஆசிரிச்சவங்க இன்னொரு ஸ்தாபனத்தில் இருக்கிற மகாத்மாவை பற்றி புகழ்ந்து பேச மாட்டாங்க. அப்போ அங்கே வந்து என்னென்னா பேதம் இருக்குது இல்லையா? அங்கே பேதம் இருக்குது. பகவான் அங்கே வரமாட்டானே பேதம் இருந்தால். பேதம் இருக்கக்கூடாது. அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கிருஷ்ணனே குருவாக ஆசிரிச்சதுனால கிருஷ்ணனை வணங்குற அத்தனை மகாத்மாக்களும் எனக்கு கைடன்ஸ் தான். அவர்கள் சொல்கிற உபன்யாசம்லாம் நான் கேட்பேன்.
இப்போ எனக்கு என்னென்னா, நான் பறந்து விரிந்த மனத்தோட எல்லாரையும் ஏற்றுக்கிறதுனால இப்போ எல்லாருடைய உபன்யாசம் அதில் உள்ள சாரமான எல்லாரும் உபன்யாசம் கேட்பேன், அதில் உள்ள கிருஷ்ண பக்தியை மட்டும் நான் சாரமாக ஏற்றுப்பேன். இப்போ எனக்கு லாபமா இல்லை மற்றவங்களுக்கு லாபமா? எனக்கு லாபம். இப்போ நான் எல்லா மகாத்மாக்களையும் மதிக்கிறேன், புரியுதுங்களா? நான் எந்த மகாத்மாவுக்கும் அடிமை கிடையாது. அந்த மகாத்மா அடிமையான அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க வேறு மகாத்மாக்களை பற்றி புகழ்ந்து பேச மாட்டாங்க. அந்த அவங்களுடைய குருநாதர் பற்றி மட்டும் தான் பெருசாக பேசுவாங்க, புரியுதா? பேசிட்டோம், நான் இல்லைன்னு சொல்ல, அது நல்லது தான், குரு பக்தின்றது நல்லது தான், நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் மற்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கிரகிக்க முடியாமல் போயிடும். எல்லா விஷயத்தையும் கிரகிக்கணும், சாரமானதை நம்ம எடுத்துக்கணும். அதில் நல்லா புரிஞ்சுங்க, அந்த இடத்துல பேதம் உண்டாகக்கூடாது. அதனால் யாரையோ நம்ம உயர்த்துறதை காட்டிலும் உங்களை எப்போ தான் நீங்கள் உயர்த்த போகிறீங்க? உங்களுக்குள்ள கிருஷ்ணனை என்றைக்கு தான் பார்க்க போகிறீங்க? இதுதான் நான் கேட்குறேன். ஆனால் என்றைக்கு நீங்கள் பாகவதம் படிக்க போகிறீங்க? பாகவத்துக்குள்ளே வாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், குருவை ஆசிரிக்கிறது தப்புன்னு சொல்லலை. குருவை நல்லா ஆசிரிங்க, குருவை உண்மையாக ஒபீடியண்ட்டோடு இருக்கணும், அந்த குரு சொல்கிற பேசி தான் கேட்கணும், அதை மாறக்கூடாது. ஆனால் பயப்படாதீங்க, யாருக்கும் கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு செய்யாதீங்க, விருப்பத்தோடு செய்யுங்க. அப்படி அந்த குருநாதர் சேவை விருப்பத்தோடு செயல்படணும். செய்தால் கண்டிப்பாக அந்த குருநாதர் அது அவர் உண்மையான குருவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குருநாதருடைய அருளாலேயே உங்களுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும். இந்த உலகத்துலேயே உங்களுக்கு சாட்சாத்காரம், கிருஷ்ண சாட்சாத்காரம் ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் கஷ்டம்தான். சக்தியற்றவர்களை ஆசிரித்து குருவா அப்புறமா உங்களுக்கு அந்த சாட்சாத்காரம் கிருஷ்ண பக்தி ஏற்படான்னு சொன்னால் ஸ்ரமையவகி கேவலம், கால விரயம் தான் வேஸ்ட்டு. அதனால் பெஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, கிருஷ்ணனே குருவாத்துக்கு தான் பெஸ்ட்டு. கிருஷ்ணனே குருவாத்துண்டா கண்ணுக்கு தெரிஞ்ச நல்ல ப்ராக்டிக்கலான விஷயம். அவன் நம்மளை கைவிட்டுருவானா? அர்ஜுனுக்கு யார் குருவாக இருந்தான்? பகவான் குருவாக இருந்தான். பகவான் தன்னை காட்டி கொடுத்தானா? ஆமாம், விஸ்வரூபம் காட்டி கொடுத்தானே அர்ஜுனுக்கு. பகவான் தான் குரு, கிருஷ்ணன். ஆமாம், அந்த பரபிரம்மத்தை நான் பார்க்கணும் ஆசைப்பட்டானா? பரபிரம்மத்தை பாரு என்று விஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தானே அர்ஜுனுக்கு. இதோட வேறு என்ன வேணும்? அதனால் பகவானே குருவாக இருந்தாலும் கெட்டுப்பட போதில்லை. பகவானுக்கு அர்ஜுனுக்கு காட்டி கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் அந்த பரமாத்மா தர்சனத்தை பகவான் காட்டி கொடு, அந்த சாட்சாத்காரத்தை பகவான் காட்டுவான். கிருஷ்ணனே குருவாக ஆசிரிச்சதுனால கெட்டுப்பட மாட்டோம். கிருஷ்ணனை குருவாக ஆசிரிச்சா அந்த சாட்சா அர்ஜுனுக்கு காட்டின மாதிரி நம்மளும் காட்டுவான். பிரத்யக்ஷமே தர்சிதம், சத்தியம். இதெல்லாம் கிருஷ்ணனே பேசுவோம், ராமரே பேசுவார். கிருஷ்ணன் தான், இது வேறு கிருஷ்ணன் வேறு ராமர் வேறுன்னுவாங்க, அதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணன் ராமரும் ஒன்று தான். ராமர் தான் எனக்கு கனவுல ராமாயணம் படிக்க சொன்னார். படித்து முடிச்சாச்சே. ராமாயணம் படிக்கும்போது பெரிய பலன்லாம் கிடச்சிது எனக்கு. ராமாயணம் படிக்கும்போது அதனால தான் நடுவில் விடும்படி ஆகிடுச்சு. ஒரு பெரிய பலன் கிடச்சிது ராமாயணம் படிக்கும்போது. சுக்ரீவ பட்டாபிஷேகம் படித்து முடித்தோடனே ஒரு பெரிய பலன் கிடச்சிது எனக்கு ராமாயணம் படி. ஏன்னா பகவான் கனவுல சொன்னார் எனக்கு ராமர். அப்போ ராமர் உங்களோட எனக்கு பேசினா ராமர், நான் கிருஷ்ணனை குருவாக ஆசிரிச்சதுனால எனக்கு ராமர் பேசும்போது உங்களுக்கு பேச மாட்டாரா? நீங்களும் அதுபோல் கிருஷ்ணனை ஆசிரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக சாட்சாத்காரம் உண்டாகும். உங்களுக்கு ராமர் தெரிவார், உங்களுக்கு கிருஷ்ணர் தெரிவார், பகவானே உங்களுக்கு நரசிம்மராக தெரிவார், வராகவதராக தெரிவார். அவருடைய எல்லா அவதாரங்களும் உங்களுக்கு சாட்சாத்காரம் ஆகும். ஆனால் உண்மையாக கிருஷ்ணரை ஆசிரிக்கணும், உண்மையாக கிருஷ்ணரை குருவாக ஆசிரிக்கணும். ஆசிரிச்சா எனக்கு வந்த மாதிரி பாகவதம் படிக்க வரும், பாகவத்தில் உள்ள ஸ்லோகங்கள் புரிய வரும், பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், நாம அகண்டமாக சொல்லுவீங்க. சிறந்த பாகவத தர்மத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு தீட்சை வேணாம், இதுக்கு ஒரு குருகுல ஆசிரியர் சிக்ஷை எடுக்கணும், அதை எடுக்கணும், இந்த முறை இந்த கட்டுப்பாடு விதிகள், லொட்டு லொசுக்கு, அது இது, அந்த கஷேத்திரம் போன இது இந்த முறைகளை கடைப்பிடிக்கணும், அந்த முறையில் இந்த விரதங்கள் இருக்கணும், அந்த விரதங்கள் இருக்கணும். இதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டி வேணாம் சொல்கிறேன், புரியுதுங்களா? அன்யத் விடம்படும். உண்மையான பக்தி, தெளிவான பக்தி, வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுங்க, சிம்பிளாக பக்தி பண்ணுங்கள், பெருசாலாம் பக்தி. பகவானுக்கு ஒரு 4 வாழைப்பழத்தை பகவானை நைவேத்தியம் பண்ணுங்கள், அழகாக புஷ்பங்களை வச்சுங்க, பகவானுக்கு ஆராதனை பண்ணுங்கள், சுத்தமாக வச்சுங்க வீட்டை. அழகாக பகவானுக்கு ஒரு தூப தீபம் காட்டுங்க, ஒரு மணி அடிங்க, தூபதீபம் காட்டுங்க. பகவான் நாமத்தை ராம 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 ராம, இல்லை ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்களா, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நிறைய சொல்லுங்கள். அந்த நாமமே போதும். ஒரு நாமம் சொன்னதுனால கோடிக்கான ஜென்மங்கள் பாவம் போயிடுச்சு, அது அஜாமலனுக்கு. அப்போ நீங்கள் நிறைய நாமம் சொன்னீங்கன்னா உங்களுடைய மொத்த பாவங்களும் போய்டும். அப்போ சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம்பரம். நீங்கள் பாகவதம் படித்து அந்த ஸ்லோகத்தை பற்றி கொள்ளுங்கள், அந்த ஸ்லோகத்தின்படி வாழுங்க, பாகவத தர்மத்தைப்படி எளிமையான வாழ்க்கை வாழுங்க. நீங்கள் அங்கங்கே அந்த குரு இந்த குருன்னு சொல்லிட்டு எங்கெங்கே அந்த சாமியார் இந்த சாமியாருக்கு போய் காலம் ஏமாந்து போகாதீங்க. அதான் சொல்கிறேன், நை யோகி நைவ சித்தோ நக்ஞானி சத்குரியோ நரகா. ஏன்னா கலியுகத்தில்
யோகிகள் கிடையாது, ஞானிகள் கிடையாது, சித்தர்கள் கிடையாது, நல்ல காரியம் செய்யவும் கிடையாது அப்படின்னு தான் பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு. நான் பாகவத பிரகாரம் சொல்கிறேன், சாஸ்திர பிரகாரம் சொல்கிறேன். புரியுதுங்களா? உண்மையான எல்லாத்துலேயும் போனால் கல்மஷ சித்தானம், கல்மஷ சித்தத்தோடு தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம அசூயற்றவர்களாக சுத்தமான மகாத்மாக்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அரிது. அதனால் நாமளாக குருவை தேர்ந்தெடுத்து காட்டிலும் பகவான்களே ஒப்படைச்சிட்டோம்னா பகவானே குருவாக இருந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான். எனக்கு திருப்பதி ஏழுமலையான் தான் குருவாக அனுகிரகம் பண்ணான், அவனே வந்தான் குருவா. இதுதான் விஷயம். அதனால் பகவான் கிருஷ்ணனே நம்மளுக்கு குருவாக இருப்பான், கவலை வேண்டியதில்லை. அதனால் எங்கேயும் போய் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாகவதம் படிங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பாகவத தர்மம் தான், மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. எங்கே போனாலும் நிம்மதி இல்லை, நாரதருக்கே. ஆமாம், அகம் தூ பிருத்திவிம் யாதோ ஞாத்வா சர்வோத்தமாமிதி ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷிம் கோதாவரிம் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷ தீர்த்தேஷோ பிரம்மமான இதஸ்ததா நான் அவசியம் குத்திரச்சி சர்மா மன சந்தோஷகாரகம். இன்னும் எவ்வளோ சொல்லணும் ஸ்லோகங்கள் சொல்லும் பார்க்கலாம். புஷ்கரம் பிரயாக தீர்த்து, புஷ்கரம் கிடைக்கிறது துஷ்கரன்வாங்க, அந்த தீர்த்த யாத்திரைக்கே போனாராம். பிரயாகின்னா தீர்த்த ராஜான்னு சொல்லுவாங்க, அதுக்கே போனாராம். புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷி, காஷி மரணாயாந்தே முக்தி, அந்த இடத்துக்கே போனால் அங்கேயும் கலிதோஷம் இருக்குன்னா இதை விட வேறு என்னங்க சொல்ல முடியும்? காஷி ஹரிக்ஷேத்திரம் புஷ்கரம் பிரயாகம் ச காஷிம் கோதாவரியும் ததா ராமலக்ஷ்மணர்களே ஸ்நானம் பண்ண தீர்த்தம் அது கோதாவரி தீர்த்தம், அந்த இடத்துலையும் கலிபுருஷன் இருக்கணும். காஷிம் கோதாவரியும் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம், ஹரிக்ஷேத்திரம் எங்கே? பத்ரிகாசிரமம். ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் எங்கே? டெல்லி பதில் பீஷ்மர் விழுந்தார் வினசனம், அதான் குருக்ஷேத்திரம். அந்த குருக்ஷேத்திரம்லாம் எவ்வளோ மகாத்மாக்கள் உயிரை விட்டு எவ்வளோ சாநித்தியமாக இருக்கணும். அந்த இடத்துக்கு போனால் கூட அங்கேயும் கலிது இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்ரீரங்கம், பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம். அப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் களி இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் போனால் பெருமாள் ஓகே, பெருமாள் சாநித்தியமாக இருக்கார், உள்ளே இருக்கிற பெருமாள். வெளியே நிறைய அதர்மங்கள் நடக்குது. கோயிலுக்கு வெளியே பார்த்தா நிறைய அதர்மங்கள் நடக்குது, நிறைய வியாபாரங்கள், நிறைய அட்டுழியங்கள்லாம் நடக்குது. அங்கே எல்லாரும் கலிபுருஷன் வியாபிச்சிருக்கானே. உள்ளே இருக்கிற பெருமாள் சாநித்தியம் மூலக வைகுண்டம் தான்ப்பா ஸ்ரீரங்கம். வெளியில் நடக்கிற அதர்மங்களை யார் தட்டி கேட்குறது? யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் எங்கே போனாலும் சரி, அங்கே இருக்கிற இடம் ஓகே, அந்த இடத்துல மட்டும்தான் தெய்வம் இருக்குது. ஆனால் வெளியே வந்தால் களி ஃபுல்லாக களி தானே வியாபிச்சிருக்கு. தரையும் பாதித்தான பூமி முழுவதும் களி, எங்கே பார்த்தாலும் வியாபாரம், பணம், தோஷங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள். கலியர் தோஷ நிதியாக இருக்குதான் கலியுகத்தில். அஸ்தியேக மகான் குணக, ஒரே ஒரு சிறந்த குணம் ஒன்று இருக்குண்ணா. நாமா சொல்லுங்கள், அது உங்கள் வீட்டில் சொல்லுங்களாமே. நீ நாங்கம்மாவே நீ ஏன் அங்கே போய் கோயிலில் போய் தான் சொல்லலாமா? உங்கள் வீட்டில் நாமா சொல்லலாமே. உங்கள் வீடை சாநித்தியமாக்குங்களேன், உங்கள் வீடை கோயிலாக்குங்களேன். நீங்கள் நல்லா இருக்கலாம், உங்கள் குழந்தை குட்டிங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுங்களேன், அவங்களுக்கு பக்தி ஊட்டுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பக்தி பற்றி சொல்லுங்கள். இல்லை அவங்க ஆகலை, இவங்க அவங்கள பக்கத்தில் பகைக்கிறாங்க, எதிர்விட்டு பகைக்கிறாங்க, நீங்கள் பாகவதம் படிங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நீங்களே சுண்வன்னு கிருணன்னு தனக்குத்தானே பாராயணம் பண்ணுறது, உங்களுக்கு நீங்களே பாராயணம் பண்ணலாமே. சுண்வந்தி காயந்தின்னு நீங்களே பாராயணம் பண்ணலாம். கேட்குறவங்க இருந்தால் சொல்லலாம், சொல்கிறவங்க இருந்தால் கேட்கலாம். ரெண்டுமே இல்லைண்ணா, தனக்குத்தானே பாராயணம் பண்ணிக்கலாமே பாகவதம். தனக்கு தான் நம்ம நிறைய தனிமையாக ஏற்கனவே உட்காந்து நாமா சொல்லாமே. அப்போ தனியாக சொன்னால் சாநித்தியம் இருக்காது. யார் சொன்னது? தனிமையிலேருந்து தான் சபரி ராமநாமம் சொன்னான். ராமநாமத்தை பகவான் தேடி வரல ராமலக்ஷ்மணர்கள். இந்த கூட்டத்தை சேர்க்காதீங்க. கூட்டத்தில் போனால் தான் பக்தி வரும்னு யார் சொன்னது? இதெல்லாம் ஏதோ பொருளை கலைப்பு விட்டுட்டு, சரிங்க சாநித்தியம் இருக்கும் கூட்டம் தான் கரெக்டு, இல்லைன்னு சொல்ல. அது இல்லாத பட்சத்தில் தனியாக இருந்தால் பகவான் வரமாட்டான். யார் சொன்னது? தனியாக இருந்தாலும் பகவான் வருவான். உங்களுடைய ஆத்மா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா, நீங்கள் உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியுதில்லை. யானையினுடைய பலம் தனக்கு தெரியுதில்லை. அது மாதிரி உங்களுக்குள்ள ஆத்மசக்தி நீங்கள் உணர்றதில்லை. நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அப்போ வெளியே எங்கேயும் போக மாட்டீங்க. மகாத்மாக்கள்லாம் அப்படி தான் ஏகாந்தமாக போயிடுவாங்க. ஏன்னா அவர்கள் தங்களை உணர்ந்து விட்டார்கள். ரமண மகர்ஷி தான் தன்னை உணர்ந்து விட்டார்கள். அதனால தான் அவர் திருவண்ணாமலையை விட்டு வேறு எங்கேயும் போகல, அவர் ஆசிரமத்திலே இருந்தார். அவரை தேடி தான் எல்லாம் வர முடியாயிடுச்சு. நீங்கள் எப்போ இன்னொருத்தரை தேடி போகாமல் இருக்கீங்களோ அப்போ தான் உன்னை தேடி எல்லாம் வருவாங்க. அதுதான் புரியுதுங்களா? இதுதான் விஷயம். நீங்கள் உட்காருங்க, தேடுறதை நிறுத்துங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணனை உணருங்க. நீங்கள் வீட்டில் பாகவத பாராயணம் பண்ணுங்கள், நீங்கள் ராமாயணம் பாராயணம் பண்ணுங்கள், நீங்கள் நாமா சொல்லுங்கள், உங்கள் வீடே ஷேம் ஆகிடும். இதை மட்டும் புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்து நல்லா காலை கடன் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிடணும். நல்லா பல்ல தொலைக்கிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு
அப்புறம் வீட்டில் உட்காந்து நாமா நிறைய சொல்லுங்கள். சந்தியாவந்தனம் பண்ணுறவங்களாம் பிராமணர்கள் சந்தியாவந்தனம் பண்ணிங்க. அழகாக உட்காந்து நாமா சொல்லுங்கள். நாமா சொல்லிட்டு அப்போ பாகவத பாராயணம் பண்ணுங்கள். அப்புறம் ராமாயணம் என்னென்ன படிக்க முடியுமோ அதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கள். மூல பாராயணம் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். மூல பாராயணம் ரொம்ப பெஸ்ட்டு. நல்ல தபசு உண்டாகும். நாமா சொன்னாலும் தபசு உண்டாகும். நம்ம பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக நிறைவேறும். நம்ம வீட்டில் பாகவதம் படிப்போம். நம்ம வீட்டில் நல்ல பகவானுக்கு நல்லா சுத்தமாக புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி நம்ம அந்த பணத்தை நம்ம எங்கேயோ கொண்டு போய் ஏதோ கோயிலுக்கு உண்டியில் போடுற காசை, இல்லை ஏதோ ஒரு சாமியார் காலில் கொண்டு போய் போடுற அந்த காசை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு அழகாக புஷ்பங்களை அள்ளி போடுங்க. நல்ல பழங்கள்லாம் வாங்கி பகவான் நைவேத்தியம் பண்ணுங்கள். எங்கேயோ அலையாதீங்க. தீர்த்த யாத்திரைன்னு ஏதோ கோயிலாக அலைய வேண்டாம். அதாவது சேத்திர யாத்திரைன்னு அலைய வேண்டாம். அழகாக வீட்டில் உட்காந்து புஷ்பங்களை பண்ணுங்க. ஏதோ ஒரு சாமியாருக்கு போய் கொண்டு போய் கொட்டாதீங்க. நம்ம வீட்டில் பாகவதம் படிப்போம். நம்ம நாமா சொல்லுவோம். நம்ம குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுப்போம். எல்லாருக்குள்ளேயும் அனுகூலமாக இருப்போம். எல்லாரையும் மதிப்போம். நம்ம சந்தோஷமாக இருப்போம். இதை மட்டும் செய்தால் போதும். இதுதாங்க நல்ல வழி. இதுதான் பகவான் காட்டுற வழியும் இது தான். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாகவத பாராயணம் பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டில், நான் அப்படி தான் இன்றைக்கி வரையும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வரையும் நான் அதான் நான் கடைப்பிடிக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கடைப்பிடிக்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்களையும் போய் ஏமாறாதீங்க, அதான் சொல்கிறேன். ராம 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 ராம. நான் கடைப்பிடிக்கிறதுனால தான் அதை சொல்கிறேன். நான் வீட்டில் பகவானுக்கு புஷ்பங்களை போடுறேன். அவனுடைய சிரசில் 2 புஷ்பங்களை போடுறேன். மல்லிகைப்பூ புஷ்பத்தை அவன் திருவடியில் 2 துளசியை போட்டு அழகாக பாகவத பாராயணம் பண்ணி ராமாயணம் பாராயணம் நாமா சொல்லிட்டு அழகாக நம்ம இப்படி தான் காலம் அழகாக போகும். டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா சாப்பிடுங்க. பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு அழகாக போயிங்க. வெளியே எங்கன்னா வெளியே போகாமல் இருக்க முடியாதுன்னா போயிட்டு வாங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. பார்த்தசாரதி கோயிலுக்கு போங்க, வாங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் யாருக்கும் போய் அடிமையாகிடுது. எந்த ஸ்தாபனத்துலேயும் எந்த கோயிலையும் போய் எந்த சாமியார்களையும் போய் அடிமையாக வேண்டாம். பகவானுக்கு நம்ம அடிமையானா உண்மையான குருவிடத்தில் தன்னை ஒப்படைக்கணும். இல்லைன்னு சொல்லலாம். உண்மையான குருக்கள் அப்படி உங்களுக்கு உண்மையான குருன்னு உங்கள் மனசுக்கு தென்படுதுன்னா அவங்கள ஒப்படைங்க. அவர் சொல்கிறத முறைகளை சரியாக ஃபாலோ பண்ணி அந்த வழியில் பக்தி பண்ணலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அதை விட பெஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணனை நீங்கள் உணர்றது தான் பெஸ்ட்டு. அதை தான் பார்க்கணும். அதனால் ஏகாந்த பக்தி தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் பக்தி பண்ணுறதும் உங்களுக்கு அண்ணாண்ட பக்கத்து வீட்டுக்கார கூட தெரிய வேணாம். அந்த அந்தரங்க பக்திக்கு தான் பகவான் நமக்கு சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணுவோம். அதனால் உங்கள் வீட்டில் இருந்தே பக்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் சரி, ஓகே. அதாவது குரு ஆசிரியக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. அப்படி உங்களுக்கு அப்படி செட் ஆனவங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு. அதையே ஃபாலோ பண்ணால் போதும். ஆனால் உங்களுக்கு அது சிரமத்தை கொடுக்குது, உங்களுக்கு அது இறுக்கத்தை கொடுக்குது, மனசு இறுக்கத்தை கொடுக்குது, என்னை கண்டிஷன் பற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிற வழி தான் பெஸ்ட்டு. ஏகாந்தமாக பக்தி பண்ணுறது பெஸ்ட்டு. அதை புரிஞ்சுக்கணும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம. எங்கே போனாலும் அவமானங்கள், கஷ்டங்கள், நல்ல ஏசல் பூசல்கள், அவங்கள பார்த்தா இவங்களை பிடிக்கல, இவங்களை பார்த்தா இதெல்லாம் வேண்டாம். அதனால் ஏகாந்தமாக பக்தி பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு குருநாதர் செட் ஆகிட்டாருன்னா அதுலேயே இருக்கிறது பெஸ்ட்டு. யாருக்கு எது செட் ஆகுதோ அந்த வழியில் உங்களுக்கு பக்தி அதனால் அதிகரிக்கணும். பக்தி உற்பத்தி அது. சோகமோக பயாபகா, சோகமோக பயத்தை போகக்கூடிய பக்தி உங்களுக்குள்ளே வளர்ந்துட்டே இருக்கணும். பக்தி குறைவிட, பக்தி வளரணும். கிருஷ்ண பக்தி அப்படி இருந்தால் நீங்கள் போகிற வழி கரெக்டான வழி. சரியா? ராம 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 ராம. எனக்கு இந்த வழி செட் ஆயிடுச்சு. தனிமையில் பக்தி பண்ணுறேன். கிருஷ்ணனை குருவாக ஆசிச்சிருக்கேன். எல்லா மகாத்மாக்களையும் மதிக்கிறேன். எல்லா மகாத்மாக்களையும் உபன்யாசம் கேட்பேன். அதில் எது சாரமோ அதை எடுத்துப்பேன். அதை எடுத்து நான் பாகவதத்தை பாராயணம் பண்ணுவேன், ராமாயணம் பாராயணம் பண்ணுவேன், ஆனந்தமாக அனுபவிப்பேன். இப்போ நான் உபன்யாசமும் பண்ணுறேன். அவ்வளோதான், சந்தோஷமாக போயின்னு இருக்குது. இதுதான் பெஸ்ட்டு. நம்ம வேலைகளையும் பார்க்கணும். நல்லா சம்பாதிக்கணும் இல்லையா, குடும்பத்தையும் காப்பாற்றணும், அதையும் பார்க்கலாம். இப்போ டைமும் சேவ் ஆகுது. நான் அங்கே இங்கே அலையிறதில்லை கோயிலாக, புரியுதுங்களா? அதனால் டைம் சேவ் ஆகுது. இப்போ நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம பகவானையும் நம்ம கவனிக்கலாம். பகவத் பூஜையும் பண்ணலாம். ராமாயணம் பாகவத பாராயணமும் பண்ணலாம். நான் பெஸ்ட். சரி. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. भागवत भगवान की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.